நன்றி நடாமன் அவர்களே. வணக்கம் அன்பு உறவுகளே. பாம் கம்ஃபார்ட் டிவி மற்றும் லண்டன் தமிழ் வானொலியினூடாக நீங்க பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றீர்கள். இன்றைய 705வது மகரந்த சிதறல் மிக அழகாக மலர இருக்கின்றது. நல்லுரை பிரபலமாக கொண்ட இவர் பிரான்சில் வசித்து வருகிறவர். பிரெஞ்சு கலாச்சாரத்தோடு ஒன்றித்த இவர் மிகுந்த தமிழ் ஒரு ஆர்வலர் என்று கூறலாம். சிறந்த கவிஞர், நூல் விமர்சகர், மிகுந்த தேடல் கொண்டவர் என்று கூடுதலாக சொல்லலாம். சிறந்த வாசகி என்றும் பெண்கள் முன்னேற்றத்தில் மிகுந்த அக்கறையோடு செயற்படுபவர். மனந்திறந்த வெளிப்படையாக அன்பாக பேசக்கூடிய ஒரு நல்ல உறவென்று கூறலாம். அத்தகைய ஒருவர், அதாவது திருமதி ஜெயா பத்மநாதன் அவர்களை இன்று பாரிஸில் இருந்து பிரான்சில் இருந்து சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் ஜெயா பத்மநாதன் அவர்களே. வணக்கம். வணக்கம் நவஜோதி அவர்களே. ஆமாம் ஆமாம், அரை மணித்தேலம் பிந்தி விட்டோம். உங்களுடைய இது எனக்கு நேர கட்டுப்பாடு என்பது மிக மிக முக்கியம். நாங்கள் தமிழர்கள் எல்லோருமே அதை கடைப்பிடிக்க வேண்டும் என்று மிக அன்பாக இந்த வேளையில் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. நான் விரைவாக எங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நான் உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் தான் கூறியிருந்தாலும் நீங்கள் உங்களை பற்றி கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உறவுகளுக்கு உங்களை பற்றி கூறினால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நான் என்னை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டீர்கள். என்னை பற்றி உண்மையா நான் பிறப்படம் நல்லுரை பிறப்படமாக கொண்டு நான் 26 வயதிலே நான் பிரான்சுக்கு வந்தேன். நான் உண்மையா சொன்னால் நான் பிரான்சுக்கு விரும்பி வரணும் என்று வரையில, அதாவது ஒரு அங்க அரசியல் பிரச்சனைகள் இருந்தபடியா தம்பியை கூட்டிக் கொண்டு இங்க வர்றதுக்காக வந்தேன் நான். அப்ப நான் ஸ்லோன்ல லோயர் ஒர்க் பண்ண ஷார்ட் அண்ட் டைப்பிங். அப்ப எனக்கு அங்க ஆர்வம் கூட இருந்தது. அப்ப இங்க வந்த உடனே நாட்டுல பிரச்சனை எல்லாம் கூடினபடியால் அண்ணாம்மா இங்க இருந்தபடியா என்ன திருப்பி அனுப்ப விரும்பல. அது என்னுடைய லைஃப்ல. ஓகே, இப்ப 40 வருஷம் ஆகிறது. அப்ப நான் இங்கேயே வந்து கட்டாயம் லாங்குவேஜ் படிக்க வேணும். அப்படி படிச்சு நான் கனவேல ஜாப் போல் கணக்கு செய்த நான். அதுல கடைசியா என்னுடைய 27 வருஷம் கண்டினியூவா நான் படிச்சதுல பள்ளிக்கூடத்துக்கு ஒர்க் பண்ணினான். பிரெஞ்சு பள்ளிக்கூடத்துக்குள்ள டீச்சர்ஸ் என்ன. அடுத்தது அங்க அனிமேட்ரிஸ். அப்ப அது ஒரு அரசாங்க படிப்பு தான். நான் ப்ரோவி அது ஃபைட் பண்ணி தான் படிக்க வேண்டியிருந்த லாங்குவேஜ் படிக்கிறது. அது படிச்சேன் நான். அப்ப அப்படி எனக்கு அது நிரந்தரமான ஒரு வேலையும் சந்தோஷமான வேலையும் பிள்ளைகளோட. அதை விட அவையுடைய கலாச்சாரங்களை என்னால உள்வாங்க முடிந்தது. எங்களுடைய கலாச்சாரம் தான் பெரிது என்று எண்ணிக்கொண்டிருந்த எனக்கு இப்ப அப்படி இல்லை. அதாவது நான் நினைக்கிறேன், எங்கே அன்பு, பண்பு, மனித நேயம் வளர்க்கப்படுகிறதோ அது நல்ல கலாச்சாரம் என்று நான் உள்வாங்கி கொண்டேன். அதை விட நான் நீங்கள் ஒரு பிரெஞ்சு பாடசாலையில படிப்பித்த ஒரு ஆசிரியராக படிப்பிருந்த என்ற வகையில அந்த பிரெஞ்சு மக்கள் அந்த கலாச்சாரம், அதாவது பிரெஞ்சு மொழியை நீங்க கற்று அந்த கலாச்சாரத்தோடு ஒன்றித்தான் அந்த பிள்ளைகளோட பழகுகின்ற ஒரு நல்ல ஒரு பண்பு கிடைத்திருக்கும். இந்த பிரெஞ்சு மக்களை நீங்கள் அந்த கலாச்சாரத்தை எப்படி பார்க்குறீங்கள்? அவர்களுடைய உறவு எப்படி உங்களுக்கு இருக்கிறது? அதை பற்றி கொஞ்சம் கூறிக்கொண்டு நாங்கள் எங்களுடைய. ஆமா, பிரெஞ்சு கலாச்சாரம்ன்றது எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அவை இலக்கியங்களையோ தமிழையோ அவை பொக்கிஷமாக பார்க்கிறோரா. அவைக்கு அது ஒரு பொக்கிஷம். அப்ப யாரென்றாலும் புத்தகம் வாசிக்காம, ஒரு உதாரணத்துக்கு ட்ரெயினுக்குள்ள போனால் உடனே எல்லாருடைய கையிலயும் புக்ஸ் தான் இருக்கு. அது பியூட்டிஃபுல். அதவே அவையுடைய ஒரு விதமான புத்தகங்கள் வச்சிருப்பினோம். அப்ப அது பார்க்க அழகா இருக்கும். பிள்ளைகள் கூட இப்ப பாக்குறேன், பிள்ளைகளுக்கு பாடசாலை டீச்சர் வேற. நாங்க அனிமேட்டிஷன் அந்த கலைகள் சம்பந்தமா சொல்லிக் கொடுக்க, நாடகம், சிரிப்பு, சித்திரங்கள், அப்படியே எல்லா முறையிலும் நாங்க சொல்லிக் கொடுக்கணும். அப்ப அங்க வந்து கவிதையெல்லாம் அவைக்கு ஒரு பாடம், சப்ஜெக்ட். அப்ப பிள்ளைகளுடைய எண்ணங்கள் அந்த அவைக்கு கோபம் வராது. இப்ப உதாரணத்துக்கு சின்ன சொல்லிட்டு போறேன், கடைசியா 2 பேர் சண்டை, 10-11 வயதாக்க நாங்க பாக்குறது. 2 பேர் அவ்வளோண்டு ஒருவர் ஆப்பிரிக்கா நாட்டு மகன் இங்க பிறந்த, மற்ற இவர் பிரெஞ்சுக்கார். 2 பேரும் அழுகினோம்.
இது என்ன இது? அப்ப நாங்க அந்த அழுகையை நிப்பாட்ட வேணும், நாங்கள் அந்த கோமா கதைக்க கூடாது. அப்ப நான் கேட்கிறேன், ஏன் அழுகிறீங்களே என்னண்ட அவர் பிரெஞ்சுல சொல்றார், இவர் இந்த பெண் உடைச்ச பெண்ண அந்த பூபல் டப்பின் இருக்கா, அதுல 2 விதமான டப்பின் ஸ்கூல்ல. ஒன்று பப்பி போடுறது பேப்பர்ஸ், அடுத்தது அந்த பெண்கள் அப்படி. அப்ப அவர் அதை இந்த பிரெஞ்சு போய் தான் அழுகிறார், அவர் அதை போய் அதுக்குள்ள போட்டுட்டார். நான் இப்படி சொன்னதுக்கு அவர் எனக்கு பேசுறார். அப்ப இது இன்னும் எனக்கு இந்த எவ்வளவு ஹாப்பி, ஏனண்டா அது இயற்கை வளங்களை கெடுக்கிற அப்படி அதற்கெல்லாம் போடணும் பேப்பர்ஸ். அவர் இயற்கையை மதிக்கிறார். என் அம்மாவே அப்படித்தான் சொன்னது. நாங்க சாட்டர்டே சண்டே அந்த ரோட்ல பொறுக்கி என்னென்ன போடுறது அப்படி அப்படி. அப்ப இந்த பிள்ளைகளுடைய தன்மை, அவைக்கு கோபம் வராது, என்னென்ன மாதிரி அந்த விளங்கப்படுத்துற விதம். இப்ப உதாரணத்து சொல்ல போனா அவ இந்த லவர்ஸ், இந்த 11 வயதுலயே லவர்ஸ் இருக்கும். ஓகே, அப்ப பெண்களுக்கு அதெல்லாம் பெரிய ஒரு கஷ்டம். அப்ப அவரோட விரும்பினாலோட தான் இருந்து சாப்பிடணும். அப்ப நான் அதை இல்லைன்னு சொன்னா அப்ப டிரெக்டர் சொல்லுவா, நோ 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 நோ, நீ செய்த பிள்ளை, அவற்றில் அவரோட இருந்துதான் சாப்பிடணும். அப்ப பார்த்தால் அதை ஏனென்று நான் அதற்கு போய்கிட்டு அவை பேர்ந்தது லவர் அண்டினும் சின்ன பிள்ளைக்கு தெரியும். அது பேர்ந்து கொஞ்ச நாள்ல அவரோட கோபம். அப்ப நான் அவர் கோபம் உண்டு, அவருடைய லெட்டரை கொண்டு கொடுக்கணும், அவருடைய லெட்டரை இவோட கோபம் உண்டு. அப்ப நான் இதெல்லாம் பார்க்க அழகு, பியூட்டிஃபுல்லா இருக்கு. உண்மைதான். ஆனா அது உங்களுக்கு இருக்கிற அனுபவம் இருக்கும். அந்த பிரெஞ்சுக்கார மக்களோட கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கும் அது ஆச்சரியமாக கூட இருக்கலாம். நானும் ஒரு 9 வருஷத்துக்கு மேல் ஆக நான் அவர்களோட பணிபுரிந்தவள் என்ற, அதாவது முழு நேர வேலை செய்தவள் என்ற முறையில எனக்கும் அந்த தன்மை நீங்க சொல்லுறதுக்குள்ள உடனே நான் போயிட்டேன். இரண்டாவது கோபம் பெறாதான்னு சொன்னா இங்க நம்ப மாட்டார்கள். ஆனா கோபம் வராது. மேசையில தாங்களே அடிப்பார்கள். இது ஒரு பண்பு. என்னோட பெரியாக்கள் அவர்கள் ஒரு நாங்கள் போய் ஒரு சரியில்லாத அவருக்கு பிடிக்காதோண்டா செய்துட்டா அந்த அவ்வளவு சாஃப்டா தான் அதை கதைப்பினோம். அது இங்க நான் பார்க்கல. இந்த பண்பு ஒரு அருமையான ஒரு பண்பு. அந்த பண்பு மதிக்க ஒண்ணு நாங்கள் அதைத்தான் அப்படியே நானும் என் பிள்ளை வளர்ப்புல எனக்கும் அது பியூட்டி வந்துட்டு. என் பிள்ளைகள் அப்படி வைக்கிறது. அப்ப அதன் காய்க்க கூடாது, எல்லாம் அமைதியா காய்க்கணும். அவ குற்றம் மண்டா எழுதுங்கன்னு சொல்றது நான் அந்த இவ்வளவு ஒரு. அப்ப அந்த பழக்க வழக்கத்துல நானும் உள்பூந்து, அப்ப பிள்ளைகளும் அப்படி தங்கட பிள்ளை பேர பிள்ளைகளையும் நான் கண்டுட்டேன். அவையும் அப்படியே வழக்க கற்றுக்கொண்டேன். அப்ப ஒரு அழகான கலாச்சாரம். இப்ப எங்கட கலாச்சாரத்து உதாரணம் ஸ்பீடா என்ன பாடங்கள் சொல்லி கொடுக்குற, அதுல அடிச்சாதான் கல்வி என்னும் பயிருக்கு கண்ணீர் என்னும் மழை வேணும்னு உதாரணம் வச்சிருப்போம். அதே மாதிரி நாங்கள் இதே நேரத்துல எங்கட ஆக்கலண்ட இதுல பார்த்தா நாங்கள் கோவங்களை வச்சு சாதிக்கிறது. இப்ப நவீன காலத்துல கோவங்கள் எல்லாத்துக்கும் சண்டை, காணிக்கு சண்டை. இப்ப இலங்கையில நல்ல இதாமண்டு எல்லாரும் போயினமாம் அங்க காணி பிரச்சனைகள் அப்படி என்று பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஒரு சண்டை, வாக்குவாதம், இப்படியான இதுகளை பிரெஞ்சுக்கார மக்கள்ல உண்மையா பார்க்க முடியாது. நாங்கள் சொன்னாலும் இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்னன்னா நான் கண்ணால கண்டது. அதைத்தான் இப்ப அந்த கேட்டுக்கொண்டாங்க. டைமே எவ்வளவுன்னு தெரியும். சமூக விழுமியங்கள் என்ற தலைப்புல இப்ப நான் இதை முதல் தோற்றிருக்கிறேன். அதாவது பள்ளிக்கூடத்தை என்ன கற்றுக்கொள்ளணும், அங்க வந்து பேசக்கூடாது. இது இப்ப நாங்கெல்லாம் ஒரு புள்ளை உதாரணம், அது எல்லாரும் புள்ளை உதாரணத்துக்கு அழுது கொண்டிருந்தால் அப்ப எங்களுக்கு பள்ளிக்கூட கேமரா இருக்கு, அங்க என்ன நடக்குதுன்னு இப்ப எங்களுக்கு வருஷத்துக்கு ஒருக்கா எங்களுக்கு இது கிடைக்கும். இப்ப நான் என்ன பெருமைப்படுத்த, நான் ஒவ்வொரு இதுலயும் 50-50 தான் எடுக்கிறது, அந்த புக்ஸ் வரும். அப்ப என்னன்னு கேட்டால் அந்த பிள்ளை உண்டு அழைவுக்குள்ள அதை நாங்கள் போய் கோபமா பேசக்கூடாது, கோபம் பாவிக்கவே கூடாது, அவைய டச் பண்ணக்கூடாது. இது அப்படி அவையண்ட அழகிய நிப்பாட்ட வேணும். அவருக்கு என்ன வேணும், என்ன இது ஒன்று, அப்படி ஒரு உதாரணங்கள். இப்ப உதாரணத்துக்கு நான் அவருக்கு என் வேலை அப்படித்தான், ஒரு ஆட்டை கீறி போட்டு அதே போல வெட்டி இது பண்ணி அதே போல அவர் செய்யணும். அப்ப செய்தால் அப்ப சில இயலாத பிள்ளைல என்னோட அவர் அதை கிழிச்சு எறிகிறார், எனக்கு விலங்கு கிழிக்கிறார். அடுத்த நேரம் செய்தா அதை குசுக்கி போட்டு எறிகிறார். அப்ப எனக்கு ஒரு கோபம், அவனுக்கு பினிஷிங் கொடுத்து இருக்கிறார். அப்ப அவர் இல்ல, அவர் தண்டை போடல கை, அவர் அல்ஜீரியன் போய் கண்டை போடல கை புறான்றார்.
ம். மை காட். அப்ப நான் உடனே டக்குன்னு பிரின்சிபல்கிட்ட போறேன். அவர் சொல்றார், நோ நோ, நீதான் அவ மாத்தோணும். ம். என்ன சரி. அப்ப நான் என்ன செய்து விட்டேன், அவரை நீ இன்றைக்கு அனிமெட்ரிஸ் ஆயிரு. ஓகே. அதுல எந்த கரையில அவரை இருத்தி போட்டு நான் அவர் இருக்கிற கரையில இருந்து என்னுடைய படிப்பும் அப்படி இருந்தது. அது ஒரு டெக்னிக். அப்ப நான் அவற்றை அந்த கரையில மாதிரி தான் இருந்து இங்கேயும் இருக்குது. அது அந்த அப்படி பிள்ளைகளோட அப்படியே பழகுற அப்படி இந்த முறையெல்லாம் பிள்ளைகளை ஒரு வித்தியாசம் தான் இருக்கிறது. அது நெல்லம். இப்ப நாங்கள் அடுத்த இதுக்கு போகணும். என்னடா எங்களுக்கு நேரம் குறுகிய நேரம் காலம் இப்ப இருக்கிறபடியா, நல்ல நீங்க வந்து நல்லூர்ல பிறந்து நீங்கள். ஆனா உங்களுடைய கல்வி இதுகள் எல்லாம் அங்க வவுனியா கான்வென்ட்ல படிச்சதாக நான் மாவத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆட்கள். அது எப்படி அங்க சாத்தியமானது? சுருக்கமா சொல்லுங்க. அதன் பிறகு எப்படி நீங்கள் ஓமோ. பிரான்சுக்கு வந்தீங்கள், பாரிஸுக்கு? ஐயோ, என்னை பற்றி சொன்னா இங்க கணக்கு இது இருக்கு, சமூக விழுமியங்கள். இப்ப நான் அப்பா வந்து பாப்பா சீனியர் ரோட் இன்ஸ்பெக்டர். அப்ப அவர் அந்த பொதுவா ஜெஃப்னா கலந்து முல்லைத்தீவண்டு பொது இடத்துல வந்து வர வேண்டிய நிலைமையால அப்ப வந்து நாங்க வவுனியால செட்டில் ஆகினது. அங்கேயும் இங்கேயும் அம்மா பிள்ளையில விட மாட்டேன். அப்ப அதாலதான் நான் வவுனியால வந்திருந்து படிச்சு பிள்ளைகளும் கூட இருந்தபடியா நான் ஜூனிக்கு மட்டும் போயில யூனிவர்சிட்டி. அப்ப மிச்ச தங்கச்சி எல்லாரும் கிராஜுவேட் பண்ணுவேன். நாங்கள் படிச்சு எங்களை பாட்டில் அங்க தொழிற்கல்வியை பயின்று கொண்டு லாயர்கிட்ட ஒர்க் பண்ணி அப்படி இங்க இந்த அரசியல் அப்படி என்று ஓடி இப்படி இங்க ஓடி வந்து இருக்கிறோம். கிட்டத்தட்ட எல்லாருமே வேரோட பிடுங்கியாச்சு. ஆமா. இப்ப அப்படி வந்து அங்க கூடுதலாக நீங்கள், நான் அறிஞ்சிருக்கிறேன், நல்ல கவிதை எழுதுவீங்கள். அதை விட ம் நூல் விமர்சனங்கள் எல்லாம் செய்வீர்கள். இப்ப மிக அண்மை கூட நூலக செல்வராஜா அங்க வந்த வேளையில அங்க உங்களை சந்திச்சதாகவும் ஈழத்துக்கு கவிஞர். இருந்தது. அந்த விதத்துல பாரிசண்ட இலக்கிய முயற்சிகள், இலக்கிய அதுகளை பற்றி உங்கள்ட்ட தான் கேட்டா அறியலாம்னு நினைக்கின்றேன். எப்படி முந்தின இப்ப அதாவது 90 எத்தனை 40 வருஷத்துக்கு மேல நீங்கள் அங்க இருக்கின்ற என்றபடியால், அதோட அந்த கலாச்சாரத்தோட நீங்கள் ஒன்றித்தபடியால், இப்போ முந்தினதுக்கும் இப்போ உள்ள மாற்றங்கள், எங்களுடைய தமிழ் மக்கள் இந்த இத்தகைய தூரத்துல மாற்றங்கள் அவர்களில் காணப்படுகிறது. அதை இப்ப பற்றி அது நல்ல கேள்வி உங்களுடைய. அப்ப இப்ப இருக்கிற இலக்கியவாதிகள் கொஞ்சம் முன்னோக்கிய சிந்தனைகள்ல தான் எடுப்பாடுகினார். அந்த பழமை இலக்கியங்கள் எடுத்தா அந்த மூட கொள்கைகள் அதுகள் சாத்திரம் அதுகளை தவிர்த்து அவர்களுடைய எழுத்துக்கள் எல்லாம் ஒரு வித்தியாசமா முன்னோக்கிய சிந்தனைகள், இரட்டை கலாச்சாரம் என்ற இஞ்சத்த கலாச்சாரத்தை உள்வாங்கி எழுதுற எழுத்துக்கள் அதுவும் மிக அழகா இருக்குது. எல்லாருடைய எழுத்துக்களும் அப்படித்தான் இருக்குது. ஆனா குறைஞ்ச இப்ப கிட்டடியிலே அவர் அந்த போய் இயக்கத்துல பிரச்சனை பட்டு இது பண்ணி அவர் சில இளமாக்கள் வந்து அதுக்குள்ளேயேதான் இருக்கணும். அங்க அங்க இலங்கையில சிறைச்சாலையில எப்படிப்பட்ட அடிப்பட்ட அது என்று அழகா எழுகி நம்ம அந்த வயலன்ஸ் இல்ல, அதுக்கு நாங்கள் எப்படி செய்யலாம் எப்படி செய்யலாம்ன்றது இன்னும் சில பேரை பார்க்க போய் இயக்கம் விடுதலை அந்த இதுக்குள்ள இருக்கணும். அது அந்த சிலது தவிர்க்க முடியாதது. சில பேர் வந்து அதுல இருந்து வெளியில வந்து நாங்கள் அதற்கான என்ன பரிமாணம் செய்யலாம், இனி நாங்கள் அடுத்த கட்டம் என்னன்னு அந்த இடையிட்ட வயது உள்ள இலக்கியவாதிகள் எல்லாம் மிக அழகாக இருக்குது. அந்த இலக்கியங்களை கணக்கத்தோட டைம் இல்லை, அது இன்னும் ஒரு சந்தர்ப்பங்கள். இப்ப வந்து இளத்து கவிஞர் கூட சின்ன இதை சொல்றேன். நான் அவருடைய புத்தகம் விமர்சனம் செய்திருந்தேன். நான் அவருடைய புத்தகம் சுவிஸ்ல ஏதோ அது விமர்சனத்துக்குள்ள என்னது வெறுப்பா இருந்தேன்னு கேள்விப்பட்டேன் நான். ஆனா நான் அந்த விமர்சனம் செய்த இடத்துல நான் அவருக்கு வார்த்தைகளே சொல்ல முடியல. அதாவது அவர் சொல்றார், அந்த ஈழத்து கவிஞர்னா அங்க ஈழத்துல நடந்தது அத ஒன்று சொல்ல வர்றார். நான் கவிதை நடையில இதாயே சொல்றேன். அந்த காலத்து அம்மாமார் எல்லாம் பாட்டிமார் வெத்திலையை போட்டுக்கொண்டு தட்டு வண்டியில ஏறி போய்கொண்டு இருக்கேக்க வாலிபர்கள் எல்லார்ட்டையும் அலட்டி கொண்டு போவாவாம். அப்ப அந்த வாலிபர்கள் எல்லாரும் அவோட அலட்டி கொண்டு போவினோம். அப்ப சந்தோஷமாக அந்த பாட்டிமார் போயேக்க அழகா இருந்தது.
கவிஞருடைய அழகான கவிதை. அப்ப சில பேர் இப்ப இருக்க ஆக்களை பார்க்க அம்மாமார் பாட்டிமாரோட கேளனம் செய்யற ஆக்களும் அவை தங்கட பாட்டுல ஐயோ ஐயோ என்னடா இப்படி கதைக்கிறாய் என்று சொல்றதும் இப்ப இருக்கிற ஆக்கள். அப்ப என்னும் ஒரு கவிதை எழுதுற அந்த நிரம்ப அவருடைய கவிதை சின்ன புத்தகம் தான், அழகு நிறைந்திருக்கு. என்னும் கொண்டு எழுதுற அந்த காலத்துல எல்லாரும் பார்த்தாலும் புத்தகங்களை பத்திரிகை எடுத்து ஆவலா 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 வாசிச்சு கொண்டு போவின முடியுந்தனையும். ஓகே, அந்த முகத்துல மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் இருந்தது. ஆனா இந்த காலத்துல பார்க்க எல்லாரும் அப்படி இல்லை இலங்கையில. அது உண்மை. நானும் 2 மாதம் போயிருந்தேன்னா ஒருவர்கிட்ட புத்தகம் இல்ல, வாசிப்பு திறமை இல்லை, எல்லாரும் பிரச்சனை, முகங்கள் எல்லாம் ஒரு சாந்தம் இல்லை, இது இல்ல அம்மாமார் அழகையும் கண்ணீரும் வந்து மிக மிக அழகான கவி. அப்படி இந்த சொல்ல போனா அந்த ஈழத்து கவிஞர் வந்து அவருடைய அந்த கவிதைகள் வந்து மிக அழகா இருந்தது. இப்பத்தையும் அந்த காலத்தையும் எடுத்து வச்சு கணக்கு அந்த விஷயங்கள் சொல்ல எனக்கு டைம் காணாது. மிக அழகான கவிதை. அப்ப ஒரு இடத்துல சொல்றார், நான் இங்க வந்து கவிதை அந்த தொட்டு பாக்குற சுவிஸ்ல அவரை பார்த்து, அப்ப நீங்க என் கவிதையை ரசித்தீர்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா நான் கவிதையை எழுதி கொண்டே இருப்பேன், நான் கவிதையை காதலிப்பேன். அப்படி அந்த ஒவ்வொரு வசனங்க அந்த காலத்துல தன் அப்பாவை பற்றி சொன்னார். அப்பா ஓடிவா மோனே ரெண்டு வெளியில போயக்குள்ள இந்த பொக்கெட்டுக்கு தொட்டு சில்லற காசை தூக்கி போடுறார். அந்த சில்லற அப்பா இல்ல, அவர் மாசர்ன மகனா. அந்த அந்த பொக்கெட் கணக்குறது இப்பயும் இந்த காலத்துல அந்த அப்பாவுடைய பாசம், தாயுடைய பாசம், அப்படி அந்த அழகான அந்த என்னும் ஈழத்தில் எங்களுடைய கலாச்சாரங்களை மிக அழகுபடுத்தி எழுதியிருந்தார். அது கொஞ்சத்து தான் என்னால சொல்ல முடியுது, அழகா இருந்தது. ஆமாம், இந்த கவிதைகளை வாசிக்கும் பொழுது இப்பொழுது நான் இன்று ஒரு புது கவிதை ஒன்று வாசித்தேன். என்னண்டா இப்ப அம்மா வீட்டுல இருந்து வந்தாவாம் இங்க வயோதி இதுல இருந்து வந்தா படத்தோட வெளியில வந்தா என்று சொல்லி வீட்டை வந்தா எப்படி வந்தா படத்தோட வீட்டுக்கு வரவேற்றம் நாங்கள் படத்தோட தான். இப்ப வந்து எல்லாம் படங்கள் படம். இப்ப கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விடுவோம் பெற்றோரை, நாங்கள் அங்க போய் பார்த்துட்டு நாங்கள் படத்தை எடுத்துக்கொண்டு வீட்டை வாரம், அம்மா வீட்டை வந்துட்டா படத்தோட வந்துட்டா சொல்லி ஒரு வித்தியாசமான கவிதை. நான் மறந்து விட்டேன் அந்த கவிதை. அந்த மாதிரி. அதாவது நான் கேட்கறது, இப்ப பிரான்ஸ்ல வந்து முன்தின இலக்கிய இதுகளை நீங்கள் பார்த்திருப்பீங்கள். இப்ப 40 வருஷத்துக்கு நீங்கள் அங்க இருக்கிறபடியால் ஆரம்பத்திலேயே படித்திருப்பீர்கள், அங்க வந்து பிரெஞ்சு மொழியை படித்திருப்பீர்கள், அங்க பல மக்களோட பழகி இருப்பீர்கள். அந்த நேரத்துல இருந்த எங்களுடைய மக்களின் கலாச்சாரம் இப்பொழுது இவ்வளவு தூரம் மாறி இருக்குது, அவைகள் எப்படி மாறி இருக்கிறார்கள் அதுதான் நான் கேட்கிறேன். தமிழ் மக்கள் ஒரு பொதுவாக தமிழ் மக்களுடைய கலாச்சாரம் என்று சொன்னால் அது நான் கவலைக்குரிய விஷயம். எல்லாரும் வந்து கலாச்சாரங்களை இங்க உள்வாங்க இல்ல. நான் தன்னுடைய கலாச்சாரம் தான் பெருசு. அதாவது இப்ப நான் சொல்றேன், சாரி கட்டுற, பொட்டு வைக்கிற, தாலி போடுற, இதுவோ சொல்லி நான் அப்படித்தான். அது என் கலாச்சாரம் என்று சொல்ல இல்லாது. கலாச்சாரங்கள் என்றால் அதை முதல் சொன்ன அன்பு, பண்பு, இரக்கம் எல்லாம் சேர்ந்தது, இதுதான் நல்ல கலாச்சாரம் என்று. அப்ப இங்கே இருக்கிறார்கள் அப்படி நான் அதிகம் பேரை சந்திக்க இல்லை. அந்த கலாச்சாரம் என்றது இங்கே உள்ள மக்களுடைய அதையும் உள்வாங்கி அவர்களுடைய கலாச்சாரத்தில் இருக்கிற நல்ல பண்புகளையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். அப்ப ஐரோப்பியன் கலாச்சாரம் சரியே இல்லை என்று அடிச்சு சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடாது. நாங்க அப்படி நிரம்ப பேரை சந்திச்சிருக்கு. இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா பிள்ளை உதாரணம்டா, நான் அந்த பிள்ளை பிரெஞ்சு பிள்ளையோட சேர்ந்து ஸ்விம்மிங் பூலுக்கு போகும், பட தியேட்டருக்கு போகும். தியேட்டர் சினிமாண்ட டிஃப்ரெண்ட். இங்க அப்படியெல்லாம் ஸ்விம்மிங் பூலுக்கு போற பிள்ளை கூட ஒளிஞ்சு போய் ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸை ஒளிஞ்சிருந்து போட்டு பேந்து ஒளிஞ்சிருந்து சட்டை போட்டுட்டு வர்ற அளவுக்கு நான் கண்கூடாக பாக்குறேன். அது இப்ப எங்கட நாட்டிலேயும் ஸ்விம்மிங் பூல் வந்துட்டுது, இந்தியா இது எல்லாமே வந்துட்டுது. பிள்ளைகளுக்கு நல்லம், பயிற்சி நல்லா, உடம்புக்கு நல்லம் அது என்ற அப்படி அது ஸ்விம்மிங் ட்ரெஸ் போடுறதால அது எங்கட கலாச்சாரம் இருந்து போனேன்னு சொல்லலாது. இன்னும் ஒரு பிள்ளையோட சேர்ந்து அந்த பிள்ளையோட போய் ஒரு படத்துக்கு போயிட்டு வா, என்ன டைம் கொடுத்து இல்ல. அந்த பிள்ளைக்காரண்ட கலாச்சாரத்துக்கு போறதும் அங்க கலை நிகழ்ச்சிக்கு போறதும் சரியான குறை. அந்த கலை நிகழ்ச்சிகளுக்கும் போகணும்.
அங்க உள்ள கலாச்சாரம் ஏண்டா கலைத்துவத்துல முக்கியத்துவம் பெற்றவர்கள் உலகத்திலே. அது ஒருக்கா வந்தவர் வைரமுத்து கடைசி அவருடைய புத்தகம் நான் வெளியிட்டு வைக்க 3ஆம் உலக போர் அதன் ராஜன் தான் எனக்கு கூப்பிட்டு அவர் சொல்றாரு, வைரமுத்து வரைக்குள்ள எல்லாரும் எழும்பி நின்ற சின்ன டக்குன்னு சொல்லணும். அவர் சொல்றார், நான் ஏர்போர்ட்ல வந்து குனிந்து கும்பிட்டேன். 9 வயதுல இலக்கியம் படிச்சார் பிரான்ஸ். இது ஒரு இலக்கியத்தின் பொக்கிசங்கள் இஞ்ச ரெண்டு. அப்ப அவ்வளவு இலக்கியம் நிறைந்தவர்கள் தான் இஞ்ச. அதோட நாங்க சேர்ந்து பழக வேணும். அவையோடைய கவிதைகள் அவையோடைய இதுகளை உள்வாங்க வேணும். சாரி. அப்ப அந்த அப்படியான இப்ப நாங்கள் அவர்களை தவித்து கொண்டு போறதால எங்களுடைய வாழ்வில சந்தோஷம் இல்லை. இப்ப நான் சொல்லுவேன், அரைவாசி பிரெஞ்சுக்கார ஆகிட்டேன். எனக்கு விருப்பம், அவருடைய கலாச்சாரங்கள் விருப்பம். அப்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸும் வச்சுக்கொள்வேன். அவையோட சேர்ந்து போட்ஸுக்கு போறாங்க, வர இங்க வர ஹாப்பினஸ் ஆயிருப்பின. எந்த நேரம் சிரிச்சு பேசின, எந்த நேரம் கூடாத எண்ணங்கள் அவைட்டு இல்லை. எங்கட அதே இடத்தை இங்க கொண்டு வர எங்கட கலாச்சாரம் கூட இருக்கிற நாங்கள் ஒற்றுமை இல்லை, போட்டி, சௌரம் போட்டி. சௌரங்கள் வீட்டுக்கு போற இல்ல, தாய் வீட்டுக்கு போற இல்ல. அப்ப இது நாங்கள் அந்த கலாச்சாரத்தோட வாழ இல்லை. இன்று மட்டும் நாங்கள் அப்பா அம்மா அரவணைப்பு அம்மம்மா என்று வாழ்ந்த நாங்கள். இங்க யாரை பார்த்தாலும் பிரச்சனைகள் மத்தியில தான் இருக்கணும். அது சரியான கவலைக்கிடமான விஷயம். நவஜோதி யாரும் ஏற்றுக்கொள்ளணும். போட்டி பொறாம சவரம் விட்டு அங்க போறேன் அப்படி மரண வீடென்றால் ஓகே, ஒருக்கா மோத்த காட்டிட்டு வருவோம். என்ன செத்தால் உங்களை எழும்பி பார்க்க போதா இல்லையே? மன்னிப்பு என்ன செய்துட்டா ஓகே. வெள்ளக்காரர் பாருங்க, நாங்க வெள்ளக்கார ஒரு தரம் கோவப்படுறது இல்ல. ஃபேமிலி அத்தனை பேரும் லைக் அப்படித்தான் இருக்கணும். அப்ப நாங்கள் எங்களுக்குள்ள இருக்கிற இதுகளை நாங்கள் சாரி திருத்த முயற்சிக்க வேணும். நீங்கள் வந்து டிஆர்டியில அந்த பெண்ணின் குரல் என்ற ஒரு நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியதாக நான் அறிஞ்சிருக்கிறேன். நான் அந்த பெண்களை பற்றிய கூட அக்கறையா இருக்கிற நீங்கள் என்ற வகையில இப்பொழுது அங்க பெண்களின் முயற்சிகள் எப்படியா காணப்படுகிறது, அதை பற்றியும் உங்கள்கிட்ட கேட்கலாம் தான் இந்த நிகழ்ச்சி. எனக்கு நன்றி. பெண்கள் இலக்கிய முயற்சியோ அல்லாட்ட அவர்களுடைய வேற வேற முயற்சிகள் இருக்கலாம், எனக்கு தெரியல. நீங்களாம் சொல்ல வேணும். பிரான்ஸ்ல எப்படி இருக்கிறார்கள், எப்படியான முயற்சிகள்ல ஈடுபட்டிருக்கிறார்கள் பெண்கள்? பெண்கள் முயற்சியல்ல சரியான குறைவு என்றுதான் சொல்லிக்கொண்டு, அது உண்மையான கவலைக்கிடமான விஷயம். ஏன் எனக்கு இன்னும் புரியல. பெண்கள் சம்பந்தமா பெண்கள் உதாரணத்துக்கு இங்க வந்து பிறந்த பிள்ளைகள் கூட அந்த பெண்களுக்கு கட்டளை இருக்கு தொடர்ந்து. அங்க போகாத, இங்க வராத, இங்க போகாத, அங்க அதை விட பெண்களை பற்றியே கதைக்கிற கவலையான விஷயம். இப்போ ஒரு கட்டடியில் நடந்தது, பெண்களை ஒரு லாச்சப்பல்ல ஒரு ஆள் போட்டு அடிக்குது. நான் ரமோன் எல்லாவிட அதை நான் நார்மலா சொல்றேன், பேர் சொல்லல. அதை பேஸ்புக்ல போட்டிருக்கு, யூடியூப்ல. அடி நடக்குது, சுத்தி வர நின்று போட்டோ எடுக்கினா. அவ சொல்றா தனக்கு உடம்பு முடியல இதண்டா. அவ ஏதோ இதக்க பற்றி காய்ச்சிட்டா, இயக்கத்தை பற்றி காய்ச்சிட்டா, அதான் சம்திங். அப்ப முடியல அதை பார்க்க யூடியூப்ல. இப்ப அவ பேந்துக்கு அதை என்ன நான் கேட்கிறேன், சரி பெண் கதைச்சால் அவக்கு ஆன்சர் பண்ணுங்களேன், ஆன்சர் பண்ணுங்க. அவட கருத்து என்ன? இதை அவ யாரை எதிர்க்கலாம், அக்கா பெண்ணு நான் வடிவா கதைக்கிறான்னு சொல்ல வர இல்லை. இப்ப அதுக்கான ஆன்சர் அடிக்க இன்னும் ஒரு ஆளுமே மறைக்க போகணும். ஒரு ஆள் எல்லாரும் கேமரா எடுத்து போடிக்கணும். இப்ப என்ன சொல்றேன், இந்த ஆண்டு நடக்காலும் ஆள் செத்தானா உடனே வீடியோ எடுக்கிறதானே இப்ப ஸ்டைல். இந்த பிரான்ஸ்ல பெண்ணுரிமை இருக்குது, பெண்ணி இருக்குது, அடிக்கிறேன்டா நினைச்சு பாருங்க. அப்ப இந்த கலாச்சாரத்தின் வடிவங்களை கதைக்க எவ்வளவு உரிமை இருந்து அடிச்சிருப்பேன். மொத்த 10 பேர்லாம் அடி, அதை போட்டோ எடுத்து யூடியூப்ல இருக்குது. அப்ப இதை நான் சொல்ல வர்றேன் எப்படி என்றால், ஒரு பெண்கள் மற்றது பெண்களுக்கு போய் எழுதுறது. அவ ஒரு கட்டுரை போட்டா பெண்களுக்கு நான் அந்த வசனம் உங்களை இது பண்ணினான். அப்ப ஒரு நாள் நான் அவருக்கு வடிவான வசனம் கொடுத்தினார்.
அப்ப இது ராஜேஷ் அக்கா தான் நான் சொல்லுவேன். இதுல ராஜேஷ் அக்கா இதுக்குலாம் எழுதினது. அப்ப அவர் அப்ப நான் போய் துணிகரமா எழுதினான் அவருக்கு. நான் பேசல, இங்க வாங்க, உங்களுக்கு வார்த்தைகளுக்கு பஞ்சம் இருக்கா? அவ ராஜேஷ் அக்காட எதுண்டாலும் அவோட பேசிக்கொள்ளுங்க, கருத்துக்கெல்லாம் மோதிக்கொள்ளுங்க. அது என்ன பேட் கூடாத வேர்ட்ஸ்கள் எல்லாம் எழுதி இருக்குது சொல்ல. அப்ப நான் அவர் இது பண்ணினான். அவருக்கு கருத்து முதலா இது பண்ண அவர் ஒரு இடத்துல வந்து என்னோட மன்னிப்பு கேட்டிருந்தார். உங்களால நான் இப்ப திருந்திட்டேன். அப்ப அது அவையில கோபம் இல்ல, சில பேர்களுக்கு வந்து வார்த்தைகளுக்கு பஞ்சம் இருக்குது. அப்ப நீங்க வாழ்ற நாட்டின் வாசனை என்ன இஞ்சு, அதுதான் எனக்கு அடுத்த பக்கம். அந்த வாசனை நிறைந்த மலர்கள் பேட் வேர்ட் கதைக்க மாட்டேன். ரோட்ல போன அந்த அழகான நாட்டில இருந்து கொண்டு வார்த்தைகள் எழுதுறீங்க, பெண்ணை போட்டு அடிக்கிறீங்க, இது விலங்கு, அதாவது வீட்டுக்கு வீடு பிள்ளைகளை கண்டிக்கிறீங்க. தாய் பொண்ணு அடிப்பேன் நான், உன்னை புள்ள பயந்து விட்ட வருது. வீட்டுக்கு வீடு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுங்க. பிள்ளை ஜூனிக்கு போனாலும் பயந்து விட்ட வருது, உன்னை அடிப்பேன் நான், நேரத்துக்கு வா. அப்ப அந்த 4 சிவர் தான் அந்த பிள்ளைக்கு தெரியுது, விளங்குதா? அப்ப இதெல்லாம் என்ன மாற்றமே இல்லையென்று அடிச்சு சொல்லுவேன் நான். அந்த பிள்ளை பாவங்கள் நீங்க சொன்ன போல அந்த பிரெஞ்சு கலாச்சாரம்ன்றது அவங்கள் எதிரான கருத்துக்களை கூட நாங்கள் தொலைக்காட்சிகள்ல பார்க்கும் பொழுது 2 பேரும் சக எதிரிகளாக இருப்பார்கள். ஆனால் ஒரு கெட்ட வார்த்தைகள் பேச மாட்டார்கள். அழகான ஒரு அழகாக தங்களுடைய கருத்துக்களை பரிமாறுற தன்மை இருக்கு. இதை நாங்கள் பின்பற்ற வேண்டும். தமிழ் மக்கள் அத வந்து நாங்க பின்பற்ற வேணும். நாங்கள் உங்களுக்கும் எனக்கும் பிடிக்கல, அதுக்காக வேண்டி கைய வெட்டி படம் எடுக்கிறது இங்க அப்படியெல்லாம் நடக்குது. கைய விட்டு அடிக்கிறது, போட்டு மிதிக்கிறது, காரு அப்போ கணக்கு ஒரு அவமானப்படுத்துறது. இது எல்லாம் கூடுதலாக லண்டன்ல நான் நேரடியா பார்த்திருக்கேன். அப்பதான் யோசனை, இது என்ன பிரான்ஸ்ல நான் இப்படி ஒரு பெண் ஒரு ஆக்களுடைய காணையிலேயே இங்க வந்து இப்படியான ஆக்களை காண முடியுது. இல்ல நான் பிரான்ஸையும் தூக்கி கதைக்கல. பிரான்ஸ்லயும் ரோட்ல சண்டை பிடிக்க, பேட் வேர்டோட சண்டை பாடிக்க, என்ன யாருன்னு தெரியாம ஓடி வர்றது. ஏன் அந்த உங்களுக்கு என்ன வார்த்தைக்கு பஞ்சம்? வா, இப்படி அழகா பேசி என்ன பிரச்சனை இல்ல. அதே அங்க விதைச்ச விதையை கொண்டு வந்து இங்க விதைக்கிறேன்டா. ஐரோப்பா மண்ணின் அழகு என்ன? அது இந்த அழகு என்ன? அவர்களோட பேச்சு நடத்த, இது ஒரு பேட் வேர்ட் கதைச்சாலே இங்க தண்டனைக்குரிய குற்றம். அதை விட பேட் வேர்ட் என்று தண்டனைக்குரிய கதைக்க கூடாது. ரஃபா கதைக்குறா, அக்ரஸிவ் அசல் மோன்றது ஒரு ஆள் அந்த புண்படுத்த பேசினா சட்டத்துக்கு குற்றம். அது அப்படியெல்லாம் இருந்து ஒரு நாட்டுல வந்து அதை நாங்க திருந்த முயற்சிக்க வேணும். அதைத்தான் நான் இப்ப எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு வந்து மிக தேவையானது உண்டு. சமூக விழுமியங்கள் என்றது நாங்க எத்தனையோ ஆண்டு வந்திருந்தாலும் இன்னும் திருந்தாம அடிபட்டு குத்துப்பட்டு ஒற்றுமை இல்லாம இது. அப்ப எங்கள்கிட்ட என்ன கலாச்சாரம் இருக்குன்னு சொல்றது இல்லதானே? அப்ப அதுல ஓகே, நாங்கள் டைம் பண்ணி எடுப்போம். சொல்ல முடியாதான் இல்ல எல்லாரும் இல்ல, நான் எல்லாரும் சொல்லல. இப்ப நாங்கள் பேசிக்கொண்டிருக்க, நான் எந்த அப்பாவும் அடிச்சு வளர்க்கையில 10 பிள்ளைகள் பேட் வேர்ட் கதைக்க மாட்டோம். என்ன கோவத்திலையும் பேட் வேர்ட் கதைக்க மாட்டோம். நான் அங்கேயே சொல்லுறேன். அப்ப இஞ்சி வந்திருந்தா எங்களுக்கு இந்த கலாச்சாரத்தோட எப்படி இருக்கும்? அழகா இருக்குது. அப்ப அங்களை அடிச்சு விளக்கையில பேட் வேர்ட் கதைக்க மாட்டோம். இது வந்து எல்லாருமே அப்படித்தான். என்ன கோவம்ண்டாலும் அப்படி அமைதியா இருப்போம். திருப்பி ஓகே நான் என்னக்கோ அப்படித்தான் இது பண்றது. அப்ப அதே போல பிள்ளைகளும் அப்படித்தான் அந்த வழக்கம் உட்பட வேண்டும் எல்லாரும். அப்ப எல்லாருமே அப்படி நான் மக்களை இது பண்ணல. எல்லாரும் குறைஞ்சபட்சம் அழகான ஆக்கள் இருக்கணும், அதுக்காக தமிழரை நான் இது பண்ணல என்று நாங்களும் நீங்க பேசிக்கொண்டிருக்கிறோம். அதுக்காக நீங்க சொல்றது எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிற உறவுகளுக்கும் விளங்கும். ஒவ்வொரு நாளையும் உங்களுடைய கலைஞனாக பிரான்ஸ்லயும் இருந்து இங்க புலம்பெயர்ந்து வந்தபடியா எனக்கு அந்த கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனா தொடர்ந்தும் இங்க தமிழாக்களோட கூட பழகக்கூடிய சந்தர்ப்பம் இங்க இருக்குது. அங்க நான் பழகியதை விட அதனாலதானோ ஏற்பட்டதுன்னு சொல்லி நாங்க இல்ல நான் சொல்லி கொடுக்கறதுக்கு இப்ப நான் சொல்ல வர்ற விடயம் எல்லாரும் கேட்டுக்கொண்டு, இப்ப நாங்கள் தமிழர் என்ற ஒரு அடையாளம் வந்து மொழியால இல்ல, எங்களுடைய நட்பண்புகள்ல தான் நாங்கள் அடையாளம் கொடுத்தோம். இப்ப நாங்க பிரெஞ்சு சொல்ல இல்லையா, ஓ அழகான கலாச்சாரம் உண்டு, இதைத்தான் சொல்ல வர்ற. தமிழன் நல்ல அழகா பேசுறான், அழகா இது பண்றான் என்று மற்றவர்களுக்கு எங்களோட அடையாளத்தை காட்ட வேணும் இல்லையா? அதுதான் முக்கியம். நாங்கள் எப்படி உடுத்து இது பண்ணி சாரி உடுத்து இது பொங்கல் பொங்கி அது பண்ணி கொண்டாடி அது இல்லை. எங்களுடைய பண்பாட்டு முறை தான்
நாங்கள் இப்ப பிரெஞ்சுக்காரர் என்ன சொல்றோம், அவையின் உடுப்பை பற்றி சொல்லல நான். அவர்களுடைய பண்பு, பேசு முறை, அது எனக்கு பிடிச்சிருக்கு. அழகான கலாச்சாரம். நான் இங்கதான் வாழவும் இங்கேயும் சாக விரும்புறேன்னு சொல்றது. ஏனென்றா அழகான மக்கள் இல்லையா? உண்மைதான். நான் அங்க பழகினதுக்கும் இங்க வந்து பழகினதுக்கும் எனக்கு வித்தியாசம். சரியான அந்த வேறுபாடை நான் உணர்ந்து கொண்டு இன்று வரையும் உணர்ந்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனா வேறு யாரோட கதைக்க முடியாது. கதைச்சாலும் நாங்கள் இப்ப பிரான்ஸ் இங்கே வந்துட்டோம் தானே. ஓ! அப்ப இல்ல, இல்ல. இது நார்மலா கதைக்கு பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம் அது எல்லாம் இருக்குது. இப்ப எல்லாங்க சொல்லுவோம், சில நேரம் நான் ஃப்ரெண்ட்ஸோட சண்டை பிடிப்பேன். ஏன், எதற்கு, எப்படி என்று கேளு. அதுதான் தத்துவம் பிறந்த சாக்ரட்டிஸ் மட்டுமா உலகத்துல பிறக்கணும்? நீங்களும் கேளுங்களேன். நான் சில நேரம் டக்கு டக்குன்னு கேட்கிறது. கேட்டா அது என்ன குற்றமா? ஏன், எதற்கு, எப்படி கேட்டதன் விடை கிடைக்கும். அப்ப தனியா சாக்ரட்டிஸ் மட்டுமா இருந்துட்டு போறது? நாங்களும் அப்படி இருக்கலாமே. என்ன, எங்க என்றாலும் பிரச்சனை என்றாலும் நான் என்னண்டு போயிடுறது கேட்க. ஏன் பிரச்சனை என்ற அந்த கேட்டுட்டு பார்த்துட்டு போக மனம் கஷ்டமாயிருக்கும். அப்படி அடுத்து நான் இலக்கியவாதிகளும் அங்க பழைய நேரத்துல முந்தி எல்லாம் நல்ல இலக்கியவாதிகள் இருந்தார்கள். இப்ப அவர்கள் இல்லாத போன நாடகத்துறையிலையோ நான் கேட்ட விஜயஸ்ரண்டமங்கள் எல்லாம் பெரிய நல்ல நல்ல சிந்தனை உள்ளாக்கள் எல்லாரும் முன்பு இருந்தவர்கள். நீங்களும் அவர்களோட பழகி இருப்பீங்க. உங்களுடைய உறவு எப்படி அது அத்தகைய ஆக்களோட இருந்தது? உங்களுடைய உறவு எப்படி இருக்கிறது? இப்ப நீங்கள் எப்படி பாக்குறீங்கள்? அந்த ரெண்டுக்கும் உள்ள நல்ல ஒரு கேள்வி, அழகான கேள்வி. நான் தொடலாமன்னு நினைச்சேன்னா உண்மையா முகத்தார ரத்னம் அது வார்த்தைகள் இல்லை. நாங்கள் சிரிச்ச நாட்கள், பேசின நாட்கள், எந்த நேரம் சிரிச்சு கொண்டே இருப்பார், எந்த நேரம் மக்களை சிரிக்க வச்சு கொண்டே இருப்பார். அந்த இது எல்லாமே எனக்கு இல்லாம போயிட்டுதுன்னு சொல்லலாம். உண்மையாக இல்லை. இப்ப பிரச்சனைகளும் இதுகளும் ஒருவருக்கு பொறாமைகளும் அதுகள் ஏன் இப்ப என்ன இலக்கியம் சொன்னா, இப்ப நான் சொல்றேன் ஒரு தடவை முன்னேற்ற வேணும். இப்ப மத்தார் வேசரட்னம் என்ற அவர், மற்ற அப்புக்குட்டி அண்ணன், அவர் எல்லாருமே மிக எல்லாரும் அமைதியா போன மாதிரியே எனக்கு இருக்கிறார்கள். அப்ப அந்த முகத்தார் இறக்க என்னடா நீ சிரிக்க வச்சுட்டு இவர் இருந்து அழுது கொண்டிருக்கிறார். நாங்க போனது அந்த மரண வீட்டுக்கு, நீ சிரிச்சு சிரிச்சு இனி நான் என்ன அளவிட்டுட்டு நீ போயிட்டாயன்னு சொல்லி இனி யார் சிரிக்கிறதுன்னு சொல்லி சொல்லி அழுகிற. அதே போல ஆயிட்டு இப்ப அந்த சிரிப்பொழியோ சிரிப்பு இதுகள் எல்லாமே குறைஞ்சு போச்சு. மற்ற புத்தகம் எழுதுறாக்கள், கவிதை எழுதுறாக்கள், எழுத்து துறைகள் எல்லாம் அதை நடிச்சு கொண்டே இருக்குது. அந்த துறையில நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லத்தான் வேணும். வேறு நான் உங்களுடைய கேள்வியில இருந்துதான் நான் பதில் இருக்கு. நீங்கள் அந்த நேரம் எனக்கு தெரியும் இந்த எடி என்று சொல்லி வாசியல்ல நீங்கள் இருந்த காலத்துல அந்த நேரத்தில் என்னுடைய தந்தையும் அங்கே இருந்தவர். அப்போ நீங்கள் கூடுதலாக அவருடையும் பழகினது. மற்றது உங்களுடைய இடியோட அம்மா வந்து ஒரு திடீரென்று செத்தவ, அவள் காலமாகினது. அந்த விடயங்கள் எல்லாம் எனக்கு அதான் நான் உங்களை திடீரென்று நான் என்ன உங்களோட அப்பாட அகஸ்தியர் ஐயா என்று சொன்னா, அது அவர் பிறந்த ஆண்டு, பிறந்த இது, அவர் படைத்த இலக்கியங்கள், அவர் இன்றைக்கு நான் அதை தேடி தேடி வாசிக்க நான் கவலைப்படுகிறேன். இப்படி ஒரு எழுத்தாளரை, கலைஞரை நாங்கள் இழந்துட்டோம். அப்ப அவருடைய புத்தகங்களே இதுக்கால தேடிக்கொண்டிருக்கிறேன், வாங்கணுமெண்டு. அவருடைய இலக்கிய எழுத்து வந்து என்னுடைய அண்ணியுடைய மரண வீட்டுலதான் அந்த இதை எழுதியிருந்தது. அதை வாசிச்சுட்டு தான் நான் அண்ணாவோட மடிச்சு கேட்டேன், இவர் அவர் தான் அகஸ்தியர் ஐயாண்டு. உண்மையாக அவருடைய எழுத்துக்கள் இப்ப கணக்கு தேடிக்கொண்டிருக்கிறேன். அவருடைய 100 ஆண்டு விழா வரப்போதுன்னு நினைக்கிறேன். என்னுடைய பதிவை நிச்சயமாக உங்களுக்கு போடுவேன். அப்படி ஒரு எழுத்தாளர், இலக்கியவாதிக்கு பிறந்த மகள் நான் உண்மையாக பெருமைப்படுறேன். நீங்களும் அவருடைய எழுத்துக்களை தொடர வேணும் என்று சொல்லித்தான் நான் மீண்டும் உங்களிடம் பணிவா கேட்கிறேன். அவருடைய அருமையான எழுத்துக்கள் ஞாபகம் பாருது. அவருடைய அம்மா இதன்னொன்னு மிகவும் கவலையா இருந்தோம். என்னுடைய மூத்த மகனை விட கொஞ்சம் மூத்தவரை நினைக்கின்றேன்.
அவர் ஒரே ஒரு மகன் இருந்தபோது அந்த நூல் வந்து என்னுடைய தந்தை தான் அதை ஆக்கியிருந்ததும் எனக்கு ஞாபகத்தில் வருது. எழுதியிருந்தேன் நான் அந்த புத்தகத்தை டைம்கள் போகாதபடியா அழகான எழுத்து. அப்ப அவருடைய எழுத்துக்கள் புத்தகங்கள் இன்னும் எப்படி இருந்திருக்கும் என்ற தேடல்ல தான் இப்ப இந்த 100 இதுக்காக நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். அதை விட நீங்கள் அமுது புலவர் அவர்கள் எல்லாரையும் நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்கள் நினைக்கிறேன். இப்ப ஜெயஸ்ரண்டம் அவரை சொல்லும் பொழுது இலங்கை வானொலியில அவர் கொஞ்சம் பேர் போனவர், கூடுதலாக இங்க தீபத்துல வந்து பேடி கொண்டிருக்கிறேன். தான் என்னுடைய தந்தை எழுதின ஒரு நாடகத்தை நடிச்சு தான் உள்ளுக்குள்ள போனோன்னு கூட ஒரு பேட்டியில சொன்னவர். என்னென்னா அவர் உங்களுக்கு தெரியும் தானே, அவர் ஒரு இடதுசாரி. அப்ப மற்ற வலதுசாரிகளுக்கு எதிரான அவர் கலர்ல கொடுத்துருக்கிறார் விஷயத்த. அதாவது பச்சை சிவப்புன்னு சொன்னா அப்ப அவங்களுக்கு விளங்கி இருக்குது. அந்த அந்த விதத்துல பச்சை சிவப்புண்டா என்னென்ன கட்சியலண்டா அந்த கட்சியை வந்து அந்த மாதிரி ஒரு நாடகத்தை கொடுத்துருக்கிறாரு என்ற ஃபாதர். அப்போ தான் நடித்து அது ஆபத்தில் வந்து தான் உள்ளுக்க போனதாகவும் ஜெயஸ்ரன் அவங்க சொன்னது. அதே மாதிரி ஒரு பழைய இலக்கியத்தையும் நவீன இலக்கியத்தையும் இழைத்த ஒருவர் வந்து நான் இங்கே பார்த்த இங்கே லண்டனில் பார்த்தது அமுது புலவர். அவரை நான் நேரடியாக கண்டு அவருடைய இறுதிச் சடங்கின் போது அவரோட கண்ட நேர்காணல், அதாவது மகரந்த சிதறலில் நான் மேற்கண்ட ஒரு நேர்காணலை நான் எழுத்துருவமாக்கி அனுப்பியிருந்தேன். அதுதான் அங்கே பத்திரிகையில் வந்தது. அதுவும் எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. அத்தகைய ஆக்களோட நீங்கள் உறவு கொண்டிருக்கின்றீர்கள் என்று கூறும்பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷம். நான் கிட்டத்தட்ட அவர் மரணிக்கும் 10-15 வருஷம் என்னுடைய கவிதைகள் எல்லாத்தையும் அவர்கிட்ட கரெக்ஷனுக்கு கொண்டு போனேன். அப்ப எல்லாம் கரெக்ஷன் எல்லாம் தந்து ஒரு லெட்டர் எடுமொண்டு தந்திருக்கிறேன். அப்ப அதுல நான் நான் அந்த புத்தகங்களை வெளியில கொண்டு வர்றதுக்கு எனக்கு உண்மையிலேயே இடைஞ்சல்கள் கூட வந்து கொரோனா வந்து அப்படியே வெயிட்ல வச்சுக்கிறேன். அப்ப அவர் எனக்கு தந்த கருத்துக்கள் இன்னும் கண்கலங்குது. எனக்கு 80 வயதுல இப்படி வந்த அந்த ஞானங்கள் உனக்கு இப்ப வந்து இருக்குது. அப்ப நீ திடீரென்னு கேட்டார், உனக்கு தலைக்கு வச்சு ஒரு கவிதையை ஒன்று சொல்லண்டு அந்த குரெக்ஷனுக்கு பிறகு நீ எழுதின முதல் கவிதை எனக்கு ஏதாவது பட்டதை சொல்லுன்னு சொன்னார். அப்ப டக்குன்னு நான் அவர் சொல்லிக்கு அவர் புலவர் மணி. அப்ப நான் என்னுடைய அது உண்மையான கவிதை என்றுதான் சொல்லலாம். என்னுடைய யதார்த்தத்தின் உண்மை. இப்ப எனக்கு அது கவிதை என்று கூட அப்ப தெரியல. அப்படி ஆனா அவர் சொல்ற அப்பயே எழுதிரு கவிதை என்றது நான் தெரிய. அப்ப அதுலதான் எழுதினேன், கண்ணில் பட்டு காதல் நானவனே, என் நெஞ்சை தொட்டு நினைவை தந்தவனே, என்னை விட்டு பிரியும் போது பிரிய முறைத்தவனே, உன்னை விட்ட நாளிலிருந்து என்னை விட்டேன் ஏன் அன்பே, மண்ணில் வாழ ஆசை கொண்டேன் சில காலம், உன்னில் வாழ ஆசை கொண்டேன் பல காலம், என்னென்னவோ சொல்லி அலட்டுகிறேன் என்கிறாயா, இது எல்லாம் உன் காதல் தந்த விளக்கம் கொள்ளணும். அப்படி அவர் அப்ப அவர் கேட்டார் என்ன இது சம்திங். அப்ப நான் சொன்னேன் இன்னும் அது பாடசாலையில் நடந்த ஒரு பை ஆக்சிடென்டா அவர் என்னிட ஒரு ஆள் விருப்பம் அது இது சொல்லி கொண்டிருக்கிறார். நான் எனக்கு கொண்டு அதெல்லாம் தெரியாது. அப்ப அவர் இந்த இயக்கத்துல போய் அப்படி போய் பிரச்சனைப்பட்டு இது பண்ணி அப்ப என்னோட படிச்ச தோழி எல்லாம் நீ என்னடி இப்படி அவன் உன்ன இது பண்ணிருக்கிறான் நீ. அப்ப அந்த அதுல வந்த ஒரு வரிதான் அது அந்த காலத்து கவிதை. அது இப்ப இஞ்சி எல்லாம் ஒரு வித்தியாசம். அப்படி ஒவ்வொரு கவிதைகளை எனக்கு அந்த எழுதி கொண்டு வரத்தான் அந்த தாக்கங்கள் வந்து கொண்டே இருந்தது. ஆமா, உங்களுடைய கவிதையில நான் இப்ப சில காலம் இப்ப ஒரு கிழமை ஒரு 2 பேரும் தான் உங்களோட பழகி இருப்பேன். இப்ப நீண்ட காலத்துக்கு பிறகு முந்தி எனக்கு பாரிஸ்ல இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு சிறு அறிமுகம். அதாவது எடி என்ற அப்பாவால எடி என்ற அப்பா ஜெகதீஷ் நினைக்கிறேன். ஜெகதீஷ் அவர் என்னுடைய மகனும் அங்க படிச்சபடியா அவருடைய உறவுனால உங்களை தெரியும் மொழிய நான் கூடுதலான உறவு இருக்கே இல்லை. மிக அண்மைத்தான் உங்களுடைய உறவு எனக்கு கிடைத்தது. நான் உங்களோட போது ஆனா நான் உங்களோட ஒரு சின்ன விஷயங்களை கால வந்தனம் கூட சொல்லும் பொழுது நீங்கள் கவிதை அழகாக எழுதி அனுப்புவீர்கள். எனக்கு அது மிகவும் உண்மையாக வாழ்த்துகிறேன், சந்தோஷம். மிக நான் என்னுடைய மன்னிக்கும் என்னுடைய இன்னும் ஒரு கவிதை அவர் நினைக்கிறேன் திரு விவுகன் என்று அவர் ஒரு நல்ல ஒரு பண்டிதர், ரேடியோக்கு வேலை செய்ய நல்ல பட்டிமன்ற சார்ல நல்ல ஒரு பண்டிதர். அவரோட நான் நெடுக பிரச்சனைண்டா அந்த கருத்து மோதல். அப்ப அவர் இறந்துட்டார்.
அப்ப இந்த 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 ஒரு கவிதையை நான் அவருக்காக இப்போ விடுறேன். அவரோட போட்டி அவருக்கு அந்த கண்கலைங்க நீ என்னோட சண்டை பிடிக்கிறேன் கண்கலைங்கினவர். அப்ப அவர் இல்ல அந்த கவிதையை தாரன். என் கரு கட்டியதண்டு பாவி ஒரு கவி எழுதி வர என் கவி முரணா மாறியதென்று நீ கூறிவிட என் மனதில் பகலிரவாய் பதட்டங்கள் பல வந்துவிட என் என் கவி மனம் ஏங்கி பொங்கியது. அவை புது புது கருத்து தர வருகிறது. எதற்கென்றே விளங்கவில்லை எனக்கு இந்த போராட்டம். கவி சூதாட்டம் என மனம் பதட்டம். சூதாடி தோற்றோர் வாதாடி தோற்றோருளர் கவிபாடி தோற்றோர் உளரா. இப்போ என் கவி மனதில் கருக்கள் எல்லாம் இறுக்கமாக வருகிறது. பிழைபிடிப்பது உன் பிழைப்போ பிதற்றுகிறேன் பலவாறு. பிழைபிடிப்பது சரிதான், ஆனால் சரியை பிழை என்றால் ஏற்பது முறையோ? சரி பிழை என்று ஏற்பது மடமைய அறிவாயோ? நீ பிழைகூற அவை என் கருக்களிலே பட்டு புது கருக்கள் கட்டிவிட புது கவிதை பல உருவெடுத்து உன்னிடத்தில் ஓடி வரும். இது அவருக்கு கோபமா கவிதை நேரத்துல கொடுத்தேன் நான். அப்ப எனக்கு அந்த அவர் இல்ல, எனக்கு வயதுக்கு மூத்தவர். அப்ப எனக்கு அந்த இன்னும் அந்த ஒரு தாக்கம் அவர் என்ன இது பண்ணி அவர் சொல்லுவார், நான் உன்னே நல்லா ஆக்கிறதுக்கு தான் நான் அப்படி செய்தேன். நான் ஒண்ணு கோபம் வரணும்ன்றதுக்கு இப்படி செய்வேன் நான். அப்ப அந்த கோபத்திலையும் இது அந்த கவிதை என்பது அப்படித்தானே. உள்ளத்தில் உள்ளது கவிதை, உணர்வில் ஊற்றெடுப்பது கவிதை, தெளிந்த மொழியில் உண்மை உணர்ந்து உரைப்பது கவிதை. அப்ப அப்படி அந்த ஒரு கோபங்கள் ஊட்டினா தான் கவிதை வரும். கண்ணீர் வரும். கவிதை என்றது அப்படித்தான். எல்லாரும் இப்ப கவிதையே ஒரு விலங்கு எல்லாருக்குள்ளே கவிதை இருக்கு. எல்லாருக்கே சங்கீதம், எல்லாருக்கே நாடகம், எல்லாத்தோடையும் தான் பிறந்த நாங்கள். அப்ப நான் போன கவிஞர்களே சொன்னேன் நான் எல்லாருங்க. அப்ப அதை நாங்க பிராக்டிஸ் பண்றேன் இல்ல. அது கவிதை என்பது அதோட என்னமோ என்று சொல்லணும். கவிதை என்பது சமூகத்துல நடக்கிற இதுகளைத்தான் நான் கவிதையா எழுதணும். இப்ப சமூகம் எப்படி இருக்குது அதை பார்த்து ஒரு தரம் எழுதுறேன், அதை பார்த்து எழுதுங்கோ. அப்ப 4 பேர் எல்லாரும் திருந்துவினா சமூகத்துல நடக்கிற அதான் சாட்சிகள். அப்ப நாங்களும் ஒன்றும் ஆர்டிபிஷியலா ஒன்றுமே எழுத தேவை. சமூகத்துல நடக்கிற சீர்கேடுகளை கொண்டு வரணும். மூட நம்பிக்கை, இப்ப மூட நம்பிக்கை என்று சொல்ற அது நான் சின்ன இதா தொட்டு போட்டு போறேன். நாங்க இந்த புலம்பெயர்ந்துல மண்ணில் நான் பிரான்ஸ்ல வாழ்றேன். மதம் என்றதுக்கு இந்த அடையாளமே இல்லை. சரி, 200 ஆண்டுகளாக மதம் அழிச்சாச்சு. அப்ப நாங்கள் இங்க வந்திருந்து தேரலுக்கு விடுறாங்க, முஸ்லிம் மொஸ்கோ கட்ட விடுறாங்க. இது எதற்கு என்று கேள்வி கேட்பினோம். நீ விரும்பினபடி வாழ் என்றுதான் படியினமே ஒழிய அவர்கள் தங்கள் மதத்தை குழி தோண்டி புழைத்து விட்டார்கள். இது முக்கியமான விஷயம். சமூக விளிம்பியங்கள்ல நாங்க கதைக்கப்பட வேண்டிய விஷயம். நீங்க எல்லாம் கேள்விப்படுங்க, பிரான்ஸ்ல மதம் பாடசாலையிலயோ மதம் சம்பந்த அடையாளங்களோ ஒன்றுமே இருக்கக்கூடாது. அரசியலா இருந்தாலும் அவர் மதம் சம்பந்தமா இருந்தா அவர் அரசியலுக்கு வரையலாது. அப்ப அந்த ஒரு விடயத்துல இங்க மதம் பிரச்சனை, தேர் இழுக்கினம், அதை இழுத்தனா அங்க அடிபாடு, நகை அறுக்கிறது, அது அறுக்கிறது எல்லாம் கலாச்சார சீர்வழி. மன்னிக்க வேண்டும், இதெல்லாம் கலாச்சார சீரழிவாகத்தான் நான் பாக்குறேன். அப்ப இதுக்கெல்லாம் மதம் என்றது உங்களை பக்குவப்படுத்துறது. மதத்தின் தன்மைகளை நான் மதிக்கிறேன். அந்த மதம் உங்க மதமே கும்பிடுறீங்கள், பேருந்து கோவப்படுறீங்க, விரதம் இருக்கிறீங்க, நாளோட கதைக்கல. கடவுள் என்ன சொல்ற, கோயிலுக்கு போறாங்க, 1000 தரம் மணிங்கோ, 1000 தரம் இரக்கம் காட்டுங்கோ, 1000 தரம் வீட்டுக்கு. இது மதத்தின் தன்மைகள். மதத்தின் தன்மைகளை மதிக்காத நீங்கள் என்னன்னுக்கு கோயிலுக்கு போறீங்க? ஏன் கோயில்? நான் என்னுடைய கேள்வி அன்பான கேள்வி. இது நான் ஆண்டவரா இருக்கட்டும், ஆண்டவர் 1000 தரம் மன்னிக்க சொல்றேன். இங்க பாருங்க, கிறிஸ்தவ சேதங்கள் அழிந்து போகுது. போர்கள் என்று சொல்லி பாருங்க. ஒரு நாடுகள்ல எத்தனை மக்கள், பாலஸ்தீனத்தை எடுத்து பாருங்க. நாங்க அரசியல் அங்கால போக கூடாது, கொண்டு குவிச்சாச்சு. பெரும் சுடலை இன்றைக்கு பாலஸ்தீன நாடு பெரும் சுடலை. இதை கேள்வி கேட்க யார்? இப்ப அடுத்த போர்கள் இன்னும் ஒரு நாட்டை போய் கொள்ள, இன்னும் ஒரு நாட்டுல பிரதமர் தூக்குற, இன்னும் முடிய இல்லை இந்த உலகம் போறது. அப்ப அதாலே நான் விசேஷமான ஒரு சந்தோஷமான செய்தி அரச உடம்பத்துல இருந்து வந்திருந்தது. அது நான்
மாலை செய்தியில பார்த்தேன். அப்படி எல்லாம் உலகமே மாறிக்கொண்டு எப்படி யா, அரச ஆச்சரியமாக இருக்கிறது. குடும்பத்துல இருந்து எங்களுக்கு நேரம் நெருங்குவதால் நேர் இருங்காது. இது நாங்க அங்க ஆமா. மீட்டருக்கு போக வேண்டாம். நாங்கள் நாங்கள் எங்களுடைய 1/2 மணித்தியாலம் பிந்தி விட்டோம் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு. இல்ல ச ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே பரவாயில்ல. நாங்கள் ஆனபடியால் இதுவரை நேரமும் நான் இதற்கு நாங்கள் திரு மன்னிப்பை நடாமோகன் கோரிக்கொண்டு அவர்கள் மற்றும் திரு இங்கு நடாமோகன் அவர்கள் இணைந்திருக்கின்றவர்களையும் இணைத்துக் கொண்டு நாங்கள் எமது ஆ, நிகழ்ச்சியை இதெல்லாம் நிகழ்ச்சிக்கு போவோம். ஏனென்றால் நாங்கள் பின்னிதான் இனி நீங்க ஒவ்வொரு நாளும் பார்த்து பாமுகம் பாட்டிவிக்கு நீங்க வந்த அதிகம் இனி வந்து அடிக்கடி எப்படி வரலாம்ன்றத நீங்கள் இனி இல்லை, நான் தொடர்ந்து நானும் இப்ப இந்த முறை தொடர்ந்து நாங்கள் இனி இதில் தொடர்ந்து பங்கு வந்தா நாங்கள் இன்னும் ஒரு தடவை வேறு ஒரு சப்ஜெக்ட்ல கதைக்கலாம். உங்கள்ட்ட கரெக்டா நன்றி. நாங்கள் தன்றேன். ஏனென்றா உங்களோட நூல்கள் வெளியில வர வேண்டும். அதை பற்றி நான் கதைக்கணும். அந்த கேள்வி கேட்க இல்லை என்னண்டா நாங்கள் இல்லை, அதுக்கு நேரம் போதாது. வந்து எமது நிகழ்ச்சியை கொண்டு செய்யலாம் நினைக்கிறேன். யாராவது இணைந்திருந்தால் இணைந்து உங்களுடைய கருத்துக்களையும் கூறலாம். நாங்கள் நேரம் நெருங்குவதால் எமது நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வர வேண்டிய ஆமா, என்னுடைய தவறுதலாக இருந்ததுக்கு பரவாயில்லை. அதான் நான் சொன்னான் நீங்கள் இனி அடிக்கடி வரலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு வந்து பங்கு பற்றி. எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில. அதை விட சந்தோஷத்தை விட சுயநலம் நினைக்கிறேன். சந்தோஷத்தை விட எனக்கும் இந்த சமுதாயத்தின் மீது பற்றுதல் கூட. என் மக்கள் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், நாங்கள் அப்படியான நாங்கள் வாசிப்பு திறமைய மக்களுக்கு கொடுக்கணும். என்னென்ன புத்தகங்கள் நான் எல்லாம் இன்றைக்கு இதுல கொண்டு இந்த புத்தகங்கள் நான் கணக்க இது பண்ணினான். பாலஸ்தீனம் இஸ்ரேல் போராட்டம், மற்றது உலக மக்கள் இது வாய்ச்சி கொண்டிருக்கிற 100 பக்கங்கள் உலக மக்களின் வரலாறு. அந்த வரலாறை படிக்க எல்லாம் நவஜோதி புல்லரிக்கு சொல்ல நாங்கள் எப்படி வாழ்ந்திருக்கு மனிதனாக இருக்கேக்க. அப்ப எல்லாம் எல்லாரும் ஒழுங்கு கொடுத்து வாங்கி இப்ப ஒரு வரக்கு முன்ன அந்த ஊர் சாப்பிட்டினமா அந்த ஊர்ல அது நைல் நலி தாக்குல 7,000 நூற்றாண்டுக்கு முதல் நடந்தது அந்த மனித வளர்ச்சி. அப்பயே இவ்வளவு அன்பு பாசத்தோட வளர்ந்திருக்கணும். அந்த ஊர் சாப்பிட்டாதான் அவை சாப்பிடுகிறான். அப்படி அந்த கிராமங்கள் பிரிச்சு அப்படி வாழ்ந்து என்ன அழகா வாழ்ந்திருக்கணும். ஆமா ஆமாம். எனக்கும் அந்த நூல்களை காட்டணும்னு நானும் இப்பொழுது மிக அண்மையில் மிட் நைட் பார்டர்ஸ் என்று சொல்லி அந்த நூல் வாட்ச் கொண்டிருக்கிறேன். அதை பற்றி கூட எனக்கு ஒரு நாளைக்கு நாங்கள் உறவுகள் சேர்ந்து கதைக்கணும். உண்மை அதுதான். நாங்கள் நூல்கள் பற்றியான எப்படி இந்த சமயங்கள் வந்து எப்படி மக்களை கொன்று குவித்தனன்றதை பற்றி மிக அற்புதமாக சுசித்ராண்டவ அமெரிக்காவில் இருக்கிறா. அவ தான் இந்த மிட்நைட் பார்டர்ஸ் மிட்நைட் கேள்விப்பட்டேன் அந்த நூல். அமெரிக்காவே நல்ல புத்தகம், நெஞ்ச உருக்கும். இத வாட்ச் கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு நாளைக்கு அந்த நூல் பற்றி பேசுவோம். அப்படி நூல்கள் பற்றி எல்லாம் பேசுவோம். ஆடலாம். இப்பொழுது சாந்தினி மற்றது ராஜினி எல்லோரும் இருக்கிறார்கள். அவளுடைய கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டு நாங்கள் நிறைவு கொள்ளலாம் இன்றைய நிகழ்ச்சியை. இனிய உற்சாகமான வணக்கம் நவயோதி அக்காவுக்கும் இன்றைய விருந்தினராக கலந்து சிறப்பிச்சு கொண்டிருக்கின்ற ஜியா அவர்களுக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தோட உங்களோட பக்கங்கள் பற்றி நாங்கள் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மிகுந்த மகிழ்ச்சி, சந்தோஷம். ஒரு நல்ல ஒரு இலக்கியத்துறையோட நல்ல ஒரு பக்கத்துல உங்களோட வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கின்றது. பிரெஞ்சுக்காரர் மக்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லியிருந்தீங்க. அதுல கலாச்சாரம் பற்றி சொல்லியிருந்தீங்க. கலாச்சாரம்ன்றது எங்களுடைய அன்பாக இருக்கிறது. அது ஒரு எங்களுடைய அது இயல்பாக இருக்க வேண்டியது தானே. அந்த அன்பு என்பது ஒரு மனிதனுடைய இயல்பு. அந்த இயல்போட நாங்கள் இருந்தால் நல்ல மனிதராக வாழலாம். அன்புதான் முக்கியம் எல்லாவற்றுக்கும். ஆமா, நீங்கள் அதை அழகாக சொல்லியிருந்தீங்க. மிகுந்த பாராட்டுக்கள் உங்களுக்கு. நீங்கள் ஆசிரியராக இருக்கிறபடியாலும் பிள்ளைகளோட தொடர்ந்து அதை செயற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அந்த இங்கத்த கால 40 வருட கால வாழ்க்கை என்று சொல்லியிருந்தீங்கள். அது
பிரெஞ்சுக்காரருக்குள்ளேயே நீங்கள் இறங்கிட்டீங்கள் போல தெரிகிறது. இருந்தாலும் ஆனால் பிறகு இப்பொழுது இலக்கியங்கள் பற்றி கதைக்கும் பொழுது நீங்க தமிழுக்குள்ள வந்துட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு. இல்ல எனக்கு இல்ல மன்னிக்க வேணும் குறுக்கிறதுக்கு. அந்த உள்ளுக்கு இறங்கி இருந்தாலும் என்னுடைய கலாச்சாரத்துல இருக்கிற அழகுகள் எல்லாம் நான் விடையிலா தானே. நிச்சயமாக. அது 250 அடுக்கணும். என்னுடைய கலாச்சாரத்துல இருக்கிற அழகுகள் அது எக்ஸ்ட்ரா கணக்க சொல்லி கொண்டு போகலாம் இல்லையா? அப்ப ஆமா, ஆமா. அதே போல அவங்க கலாச்சாரத்தில் இருக்கிறதையும் எடுத்திருக்க பியூட்டி 2ம் சேர்ந்தா அழகு வரும் இல்லையா? ஆமா, ஆமா. இந்த 2லயும் இருக்கிற நல்லவற்றை நாங்கள் எடுத்துக்கொண்டு போய் நல்ல மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் மற்றவர்களுக்கு அவற்றை கொடுக்க வேண்டும். மிகுந்த சந்தோஷங்கள் உங்களை பற்றி என்று மகரந்த சிறுதலூடாக அறிந்து உங்களது பக்கங்களை கேட்டதில் மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி நன்றி நவையோடியக்க. நன்றி இயக்குனர். நன்றி, வணக்கம். மிக அழகாக சொல்லியிருந்தார் உங்களை பற்றி. அழகான அழகான நல்ல அழகான அழகான பேச்சு. ஆமா, இதுக்கு முதல் நிகழ்ச்சி நடத்தினவ இல்லை உண்மை என்ன வஜுதி இல்ல. நான் சின்ன விடயத்தை சொல்லணும். அந்த ஒருவருடைய பாராட்டும் நன்றியும் அது எங்களுக்கு எவ்வளவு உற்சாகத்தை தரும். நான் மனந்திறந்து பேசுறேன். அது நான் எல்லாருக்கும் பாராட்ட விரும்புவேன். அது சரியான இம்பார்ட்டன்ட். என்ன எப்படி இருக்கு, எப்படி செய்யற, எப்படி என்றைக்குல அது ஒரு புறம்பான புத்துணர்ச்சி எங்களுக்கு தரும். நிச்சயமாக. வணக்கம். ஜெர்மன்லேருந்து ராஜினி அல்பம். வணக்கம். வணக்கம். நடாதிரி தண்டமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் நவஜோதி அவர்களுக்கும் வணக்கம். ஏஆ பத்மநாதன் அவர்களுக்கும் வணக்கம். அன்றையிலிருந்து இன்று மட்டும் அந்த உஷார் கதை என்னும் குறையவே இல்லை. அப்படியே வணக்கம். வணக்கம். நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். முழுவதும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி உங்களுக்கு. உங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு அந்த சிறப்பா இன்னும் கதைக்க வைக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? நல்ல மல்ல 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 மல்லாண்டு எல்லாம் கதைச்சு முடிச்சிட்டீங்க. அந்த வியூகன் அவர்களையும் நினைவுல கொண்டாந்தீங்க. உண்மையிலேயே அவர் ஒரு எக்ஸாஓர்டினரி வியூகன். என்ன பட்டிமன்றத்துல எல்லாத்திலயும் அவர் உஷாரான ஆள் தான். என்ன திடீரென அப்படி நடந்துட்டு அவருக்கு. அதுதான் நீங்க அந்த பட்டிமன்றம் கேட்டீங்களாக்குமே. அந்த தாலி வேணுமா வேண்டாமா அவர்கிட்ட அதுமே கேட்கறது ஒரு முறை முன் சொல்ல நேரடியா கண்டனா கண்டனீங்களா? ஓ, அப்ப உங்களுக்கு நல்ல ஞாபகம் என்ன வச்சிருக்கிறீங்களா? என்ன எனக்கு அந்த தான். மற்றது நீங்க இங்க வந்தீங்க தானே, வந்த இடத்த எனக்கு முதல் நீங்களாண்டு தெரியாது. பிறகுதானே சொல்லி இருந்தேன். நீங்க அந்த வெடிங் கொண்டுக்கு இங்க வந்து எங்கட விட்டு மைனாவே அந்த அவரை விட்டு தான் நின்றுட்டீங்க. ஜெயா பத்மநாதன் ஜோஸ்னா வந்துட்டு இங்க வந்தோம். அது கல்யாண வீட்டுக்கு வந்த சந்திச்சேன். ஆனா அன்றும் 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 ஒரே மாதிரி தான் நீங்க. ஓ, நன்றி அம்மா. இருக்க நல்ல இது வாழ்த்துக்கள் கொண்டு வந்த வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. உங்களுக்கு நன்றி. சுகத்துடன் எல்லாரும் இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. நன்றி அம்மா. ஓகே. நன்றி. நன்றி ராஜினி. இவ பழைய ஆள் என்ற பாருங்க ஃபேன் இருந்திருக்கிறான், ஓடி வந்துருக்கிறா. ஓ, ஹாப்பியா இருக்கும் மியா. தண்ணி கொஞ்சம் குடிங்க. டைம் தானே மாறி போடும். அதான் நானும் கொஞ்சம் கன நாளைக்கு பிறகு உள்ள இதுகள் வந்து கதைக்க. அப்ப என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு சின்ன அவர் இந்த தோல் ப்ராப்ளம் ஒன்று சொன்னவாக்கி வந்துட்டு அந்த டென்ஷன் ஒரு பக்கம். சரி, இன்றைக்கு விடக்கூடாது, நான் இந்த இதை செய்யணும்னு கொஞ்சம் லேட்டா. நன்றி. திருநடாமோகன் அவர்களை அழைத்து கொண்டு நாங்களும் அது நேர்ச்சியை நீங்க இது பண்றீங்களா? அப்ப திரு நடாமோகன் அவர்களுக்கும் உங்களுக்கு உங்களுக்கு அவருடைய கவிதை எல்லாம் இருக்கு. அவருடைய கவிதை விலையில வந்து கவிதையில அதெல்லாம் பேர்ந்து ஒரு நடக்குது. அப்படி அவருடைய போட்டி கவிதை எல்லாம் இருக்கு. அவரோட பங்கு பற்றி நாங்க செய்த நாட்கள் எல்லாம் மறக்க முடியாது. எங்களை தட்டி கொடுத்து நல்லா சமூக பரப்புல சமூக பரப்பை விட்டு உண்மையாவது மௌனமா இருந்த ஏன், என்ன காரணம்? காரணங்களை இதுல சொல்லலாமா?
இப்ப தெரியல, நாங்கள் எல்லாம் திறந்த புத்தகம். யாரா மூடிய புத்தகங்கள் என்றால் தெரிய யோசிச்சுதான் சொல்லும். இல்ல நான் நீங்க சொல்ற மாதிரி இப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் இதுகள் வர்றதுதான். அப்ப அதுக்காக பயந்து போய் இருக்க கூடாது. அப்ப அதெல்லாம் எல்லாருமே தனிமையா போயினோம், தனிமையா இது பண்ணினோம் அப்படி இருக்கேக்க நானும் இந்த மிஸ்டர் கோனாண்ட வானொலியில நான் ஒர்க் பண்ணினான். அதுக்கு பிறகு அந்த ஒரு உண்மை சம்பவம் ஒன்று போட்டேன். அது வெளிப்படையா சொன்னா பிரச்சனை இல்லை. ஓகே. அந்த உண்மை சம்பவம் நான் பேர் சொல்லி போட இல்ல. அப்ப அதுக்கு போட்டது அது மன்னிப்பு கேட்கணுமா அது இதுண்டு வந்து நேரா கனவேர் சொன்னவர். ஆனா மிஸ்டர் கோநாதன் இல்ல எனக்கு அவ்வளவு மரியாதை தந்தவர். பேர்ந்து அதை ரெக்கார்ட் பண்ணி போட சொல்லி நான் லைஃப்ல செய்ய வேண்டாம்ண்டு அப்படி எப்படி கொஞ்சம் இந்த பேச்சு சுதந்திரத்துக்கு தடை இருக்கிறதுண்டா கஷ்டம் இல்லோ? இல்ல, நான் வானொலிகளை கேட்கல, சமூக பரப்புகள்ல காண கிடைக்கும். ஓ, சமூக பரப்புகள்ல நான் இப்ப கொஞ்சம் போயிருக்கிறேன், வெளிக்கிறேன் இலக்கிய இதுகள் நூல் வெளியீடு அது இதழுக்கு போடுறேன். மற்றும்படி கொஞ்சம் நான் வேலை பழு அது இதெல்லாம் இப்ப நான் இந்த வருஷம் பென்ஷன் எடுத்துட்டேன். ஓ, வாழ்த்துக்கள். நன்றி. அப்ப அது பென்ஷன் எடுக்கிறது சந்தோஷமா சொல்லணும் என்ன? கட்டாயமோ பாட்டி வேற வைக்கணுமோ? ஆமா. அப்ப நான் அதால இப்ப கொஞ்சம் இதுகள்ல ஈடுபட்டு இப்படி செய்வோம் ஹாப்பியா இருக்குதல்லோ. கண்டிப்பா. அதுக்காக நான் டைம். மற்றும்படி சமூகத்தின் மீது எனக்கு எந்த கோவம் இல்லை. நான் மீண்டும் இது பண்ணுவேன். எல்லா மக்களோடையும் சேரணும், எல்லா மக்களோடையும் ஒன்றிணைக்கணும். நேசம் இல்ல காண இல்லை என்று சொன்ன நான் வருவேன் உண்மையா உங்களோட இதுகளுக்கெல்லாம். நவஜோதி அவர்களோடு உங்களுடைய இணைவு பிணைப்பு எப்படி? என்ன நடமோகன்? நவஜோதி அவர்களோடு உங்களுடைய இணைவு பிணைப்புகள் எல்லாம் எப்படி இருந்தன? ஓ, அவ அழகா இருந்தது உண்மையா. அவ நான் பழைய ஆள் தானே எனக்கு. ஆனா அவளோட பேசி பழக்கம் நிரம்ப இல்லை. ஆனா அவக்கு எல்லா டேலண்டும் எல்லா தகுதியும் இருக்குது என்றுதான் சொல்லுவேன். இப்போ நாங்கள் இருந்த பரிசுல இருந்த அந்த இடத்துலதான் இவியலும் ஆரம்ப காலத்துல இருந்தவர். அவர் இருந்து சின்னவங்கி வேண்டாம் அண்ணாவோ தம்பியோ தெரியல, அவரோடதான் கூடுதலான அவர்கிட்ட மகனும் என்னுடைய மகன் மூத்தவரும் ஒரு பாடசாலையில படிச்சவர். கொஞ்சம் டிஃப்ரெண்ட், பட் ஒரு பாடசாலையில படிச்ச அவ இந்த எடியட அம்மா வந்து அந்த நேரத்தில் அண்ணாட வாய். இப்போ இந்த இணைவுக்கு என்ன காரணம், ஏது காரணம்? இப்போ இந்த இணைவு மலர என்ன காரணம்? அடுத்த என்ன காரணம் என்றால் என்னுடைய தந்தையின் 100வது ஆண்டு இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் பெறுது. அப்ப அதுக்காக வேண்டி எனக்கு சில பேர் வந்து பாரிஸில் இருந்த சில எழுத்தாளர்கள் இவவோட நண்பரையும் தந்தோன்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எனக்கு இவளோட தொடர்பு இல்லாமல் இருந்தது. திரும்பவும் அந்த நம்பர்கள் தந்தது. பல எழுத்தாளர்கள் ஊடகவியலாளர்களுடைய நம்பர்கள் தொடர்பு கொள்ள சொல்லி பாரிஸில் இருந்தபடியா. நாங்கள் அந்த பாரிஸை பற்றி நான் உண்மையாக யோசிக்கல. இங்கே லண்டனில் இருக்கிறோம். லண்டனோட தந்தையோட பழைய நாட்களோட அங்கே தான் அவையில் எல்லாரும் அடிச்சு சொல்லிச்சிடும். என்ன இங்கே தானே அவர் இருந்தவர், நீங்கள் எப்படி லண்டனை யோசிப்பீங்கள் எல்லாரும் கதைச்சார்கள். அதுக்கு பிறகு ஓகே. நடாமோகன் அவருக்கும் இங்கே கூப்பிட்டு நிகழ்வு செய்த என்ன நடாமோகன்? அதெல்லாம் மறக்கல அந்த நாட்கள் எல்லாமா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. உண்மையாக நீங்கள் கேள்வி கேட்க நான் உங்களுக்கு பதில் சொல்லணும். எங்களை இப்படி திறமைக்கு கொண்டு வந்ததுன்னா நீங்கள் பெரிய பங்கு. உங்களுக்கு என்றைக்கு நன்றி. நான் திருப்பி எனக்கு தெரியாது உங்களோட வானொலி என்று முதல் லண்டன் தமிழ் வானொலி என்று சொல்ல இல்லையா? இவ மகரந்த சேக்கன்னு அந்த சர்ப்ரைஸா வச்சிருந்தா தெரியாது. பேருந்து தான் இவ சொல்லிட்டா நடாமோன் என்று சொல்லி ஓகே எல்லாம் சர்ப்ரைஸா அதான் சொல்ல போறேன்னு சொன்னா நவஜோதி. சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனா கருத்தியல்ல சில அறியாமைகள் எனக்குள்ள இப்போ எங்கட என்றது தெரியல, எங்கட என்று யாரும் தெரியாது. என்னை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்குள்ள இருக்கக்கூடிய குறைகள் நன்மைகளை வந்து நான் இன்னும் ஒரு சமூகத்தோட இப்ப எங்கள்ல இருக்க குறைகளை சுட்டி காட்டுறதுக்காக இன்னும் ஒரு சமூகத்தில் இருக்கிறது நல்லது என்று சொல்றது எவ்வளவு சரி என்ற மாதிரி எனக்கு தெரியல. கொஞ்சம் குழப்பமா இருந்தது. அதையும் நான் அப்படி கலைப்பான். ரெண்டும் தனித்தனியானது. இப்ப பிரெஞ்சுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை
ஒரு ஒரு தனித்துவமானது. ம். இப்ப நீங்க நானும் பாதி பிரெஞ்சு ஆயிட்டேன்னு ஓ. இங்க எல்லா பிள்ளைகளுமே பிரெஞ்சுக்காரரையும் ஆப்பிரிக்கர்களையும் தான் இப்ப எல்லாரும் கல்யாணம் கட்டினோம். அதனுடைய அது பிரச்சனை இல்லை. ஆ, எப்படியோ கொஞ்ச காலத்துல நாங்க கரைஞ்சு விடத்தானே போறோம். எப்படியோ இல்ல. நான் சாரி, நான் குறுக்க நான் என்னுடைய கருத்து பிழையாக விளங்கி நான் அது லைக் பிரெஞ்சுக்காரனா என்று சொன்னதன் அர்த்தம் இப்ப நான் சொன்ன அர்த்தம் அவைகளுடைய நட்பழக்க வழக்கங்களை உள்வாங்கி இருக்கிறேன். இல்ல, அது வேற. அதற்கு ஒப்பதாக இன்னும் ஒரு சமூகத்தின் பிழைகளை சொல்லி காட்டுறது அது சரி வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வேற, இது வேற. அந்த நாட்டுல இருக்கிறதுல சொல்லலாம் தானே. இப்ப இல்ல, அது ஏன் ஒப்பீடுகள் அது எதுக்குன்றது எனக்கு விளங்கல. எனக்கு தெரியும், நான் பிள்ளைன்னு சொல்ல வரையில எனக்கு விளங்காததாலதான் நான் கேட்கிறேன். நடா அவர்கள், நான் அந்த கருத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டு போகலாம் நினைக்கிறேன். 2 நிமிஷம். இப்ப நாங்கள் இந்த சமூக விழுமியங்கள் என்ற இந்த தலைப்பு, நாங்கள் சமூக விழுமியம் என்றது நான் இலங்கையில இருந்திருந்தால் என்னோட ஒப்பிட்டு சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் நாங்கள் புலம்பெயர்ந்து இந்த சமூகத்தோட இந்த நாட்டு பிரஜையாக இருக்க நாங்கள் அந்த சமூக விழுமியங்களையும் அவர்களுடைய விழுமியங்களை நாங்கள் மதிச்சு நாங்கள் எப்படி இருக்க வேணும். இப்ப அதுக்கு நான் எடுத்து வச்சேன், எப்படி இருக்க வேணும். அவர்களுக்கு சண்டை இல்லை, இது இல்லை, அன்பா இருப்பின, அன்பா பேசிப்பின, அன்பா கருத்து ரீதியா அந்த விழுமியங்களைத்தான் சொல்றேன். அதோட நாங்கள் ஒப்பிட்டு நடக்க வேணும் என்று சொல்ற அந்த கருத்தை தான் நான் வச்சிருந்தேன். இல்ல, அது சரியானது. அது ஒரு தனியான ஒரு தலைப்பு அது. ஏனென்றால் இப்ப நாங்கள் குடியேறி இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய சிறப்புகளும் என்னை கவர்ந்தவைகளும் அதில் எனக்கு பிடித்தது பிடிக்காதவைகள் என்று பேசுறது ஒரு வகை. இப்ப நடாமோகன் பிள்ளைய காணணும்ன்றதுக்காக நவஜோதி கட்டிக்காரி அவன் அல்லவா வடிவானவா என்று சொல்லி நடாமோகனுக்குன்றது சரியோன்றதுதான் என்ற கேள்வியா இருந்தது. நீங்க சொன்னது சரி, இப்ப கடைசியா சொன்னதும் சரி. அப்போது சொல்லும் போது கொஞ்ச நேரம் பிரெஞ்சை பற்றி கதைச்சிட்டு திடீரென்று தமிழர்களுக்குள்ளே நடக்குது போட்டி, பொறாமை, குரோதம் என்று தொடங்கின போதுதான் நான் குழம்பிட்டேன். இது எங்க வருது தலைப்பு என்ற மாதிரி. நான் இப்பவும் சொல்றேன், நான் உங்களை பிள்ளை சொல்ல இல்லை, குழப்பமா இருந்தது. பிரெஞ்சின் சரியை சொல்ல தமிழின் குறைய சுட்டி காட்டுறதுக்காக பிரெஞ்சின் சரிகளை தூக்கி சொன்ன மாதிரி இருந்தது. அப்படியோ? இல்ல அப்படி ஒரு கருத்தை நான் சொல்ல இல்லை. இப்ப நாங்கள் அதாவது பிரெஞ்சு நாட்டிலையும் பிள்ளைகள் மக்களிடக்கு நான் விழுமியங்கள் சமுதாய விழுமியங்களுக்கு தான் வந்தேன். ஓகே, அந்த சமுதாய மக்கள் பிரெஞ்சுக்கார இருக்கிற மாதிரி நாங்கள் இங்க அடிபடக்கூட பிரச்சனை படக்க ரோட்ல வெளிப்படையா சொல்றேன், வெட்டுப்படுற ரோட்ல நின்று பேட் வேர்ட் கதைக்கிற இது பண்ண அந்த மக்கள் எங்களை பார்த்து எப்படி நினைப்பார்கள்? இல்ல, அதே போல நீங்க இது சொல்லும் போது என்னோட ஒரு இளையவர் இருந்தார். அவர் சொன்னார், இந்த ஆன்டிக்கு பிரெஞ்சுக்காராக்கள் என்ற குரோதங்கள் போட்டியும் வெட்டு கொத்தும் தெரியாது போல இருக்குன்னு சொன்னார். அது இப்ப நான் சொல்றேன் ரோட்ல அதே போலத்தான் சம்பவங்கள் எல்லா இடமும் இருக்குது. ஆனால் ஒரு சில சம்பவங்கள் தான் அந்த சமகால சமூகத்தினுடைய தெரிப்புன்றது பிழையான கருத்து. அது நாங்கள் எல்லாரும் அப்படி இல்லத்தானே. நீங்கள் அப்படி இல்லத்தானே, நவஜோதி அப்படி இல்லை, சாந்தினி அப்படி இல்லை. இதாரோ போன் பண்ணிருக்கு எனக்கு அதை வச்சு பிரெஞ்சுக்காரர் அது அரசியல் மீட்டர் அடிபடுறது, வெட்டுப்படுற குடும்ப பிரச்சனை இதெல்லாம் இருக்கு எங்கட மாதிரி நிறைய இருக்குது சொல்லல. இப்ப நான் சொல்ற விடயம் நடாமோகன் அவர்களே, நான் ஒரு சாதாரண சமூக விரும்பிய பாடசாலையில இருந்து பிள்ளைகள்ல இருந்து இதுல இருந்துதான் எடுத்துக்கொண்டு வந்தேன். நாங்கள் இங்க வந்திருக்கிறோம் புலம்பெயர்ந்த மக்கள், அகதிகள். இப்பதான் அகதிகள் பட்டம் பெற்று வந்திருக்கிறோம். நாங்கள் எங்கட மண்ணில எப்படி இருக்கு அங்க விதைச்செல்லாம் இங்க விதைக்க கூடாது. அதுதான் நான் திருப்பி விவாதமாக வேண்டாம், நான் சொல்றேன் என்னென்றால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தனியே. இப்ப சமூகம் என்றது இருக்கிற சமூகத்துக்குள்ள இருக்கிறது, நான் உருவாக்குற சமூகத்தில் இருக்கிறது என்று 2 வகை இருக்குது. உள்ள சமூகம் பிள்ளைன்னா நான் அதுல தொற்றி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப எனக்கோ ஒன்று பிடிக்கலைன்னா நான் விலகி போகிறேன்.
அதுக்காக அப்ப நான் ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும் என்னால. அப்படி நிறைய பேர் இருக்கிறேன். நான் நான் என்ன பக்கம் எல்லாம் அப்படித்தான். எனக்கு பிள்ளையான பக்கங்கள் கண்ணில் பெருசா படுறதில்லை, பட்டாலும் தெரியறதில்லை. அது போல சொல்லும்போது சில சம்பவங்களை சொல்லும்போது இப்ப எங்களுக்கு என்னுடைய சமூகம்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கிறதா, யார் தந்ததுன்றது கூட ஒரு கேள்வி எனக்கு உண்மையில. ஆனால் நீங்கள் ஒருங்கிசைவு வேணும், வந்த நாட்டுல இயைந்து வாழணும், இன்டகிரேட் பண்ண வேணும். அது எல்லாமே 100% நான் உங்களோட உடன்படுகிறேன். நாங்கள் அதனோடு சேர்ந்து வாழ்ந்தால்தான் அதுக்கு நான் சொல்ல வரேன். அதுக்காக நான் இப்ப இவையிட்ட பிழை இல்ல அது இல்லைன்னு சொல்ல, அது அரசியல் மேற்றலா பிரச்சனைக்கு குடும்பம் சண்டைகள் பிரச்சனை இது எல்லாம் இருக்குது. ஆனா எங்கட குடும்ப பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. இல்ல, நாங்கள் அதையே இப்ப எங்கடையன்றத உரிமையை எடுக்கிறதாலதான் எங்களுக்கு சிக்கல் வருது. இப்ப எந்த சகோதரம் என்னோட சண்டைண்டா அது திருத்தியிலாட்டி அண்டையோட சகோதரத்தின் உறவை கைய விட்டுறது. அதாவது சகோதரம் என்ற உறவை கைய விட்டுற ஆளை வச்சிருக்கலாம், அது வேற விஷயம். இப்ப தமிழ் ஆக்களை பிடிக்கலண்டா தமிழ் என்ற உறவை கைய விட்டுடலாம். ஆக்களோட தானே அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஆனால் அது ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால், நீங்க என்னமோன்று சொன்னீங்க ராஜினிக்கு பதில் சொல்லும் போது எங்கட சமூகத்தில் இருக்கக்கூடிய நல்லதுகள் விஷயங்களை சொல்றதுக்கு நிறைய இருக்குண்டு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சு போனது. எனக்கு உண்மையில இருக்கு. என்ன நாங்க தலைப்பு அதுக்காக நான் என்னுடைய கலாச்சாரத்தை தூக்கி ஃபுல்லா எறியே இல்லை. என்னுடைய கலாச்சாரத்தை நிரம்ப இருக்குப்பையும் சொல்றேன். ஆனா நாங்கள் அவர்களுடைய கலாச்சாரங்களை உள்வாங்கி எங்கிட்ட இருக்க நல்ல ரெண்டும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி கலந்து வாழ வேணும். அது அவர்களுடைய சொந்த தனிப்பட்ட விருப்பம் இல்லையா? ஆமா, அது தனிப்பட்ட விருப்பம். நீங்க சொன்ன நல்ல கருத்தும் கூட. அப்ப அதுக்காக நீ உள்ளுக்கு பஞ்சுக்கார கலாச்சாரத்துக்கு உள்வாங்கி வாழன்னு நான் வலியுறுத்தேன். அது சரி, நன்றி. அது சரி, அதுதான் சரியான விஷயமா இருக்கும். ஏனென்றா எல்லா சமூகங்கள்லையும் மனிதர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய சரியும் பிழையும் கொண்டதாத்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்குது. நாங்கள் விரும்பியவர்கள் எங்களுக்கு பிடித்தவர்களோடு சேர்ந்து வாழ்றோம், பிடிக்காதவர்களை கொஞ்சம் ஒதுங்கி வச்சிருக்கிறோம், நாங்க ஒதுங்கி போகிறோம். அதனால் சந்தோஷங்களை தேடிக்கொள்றோம் இல்லையா? அதுதான் உண்மையான விஷயமா இருக்கும். ஏனென்றால் இப்ப இதையே நாங்கள் நிறைய சொன்னபடினால எங்கட பிள்ளைகள் சமூகங்கள் தமிழர்களோட பழகிறத இது ஒரு பிழையா? ஏன்னா நாங்களும் அடிக்கடி உச்சரிக்கிறது பிள்ளைகளைத்தானே. எங்கடையாக்கள் செய்யற விளையாட்டுகளை உச்சரிக்கல எங்கட பிள்ளைகள் ஒதுங்கி போறார்கள். மாத்திரமில்ல அவியல் பாக்கினமில்லோ சிறியவர்கள் எங்களுடைய நாங்கள் நடந்து கொள்றத இடியவர்கள் பார்க்கிறார்கள். உங்களை போலி ஒன்றில் கேக்குதுகள். இல்ல, அதுக்கு காரணம் நாங்கள் எல்லாம் இருக்குது, நாங்கள் குறைகளை பிழைகளைத்தான் கூட கதைச்சு வாழ்றோம் நாங்க. அப்ப அந்த நீங்கள் சொல்ற முன்னோடி தன்மைன்றது பாசிட்டிவ் திங்கிங் நேர்மறையான சிந்தனைகள் எப்படி வரும் என்றால் பிழைகளை புறந்தள்ளிட்டு சரிகளை நிறைய தூக்கி பிடிக்கணும். அப்ப எங்களுக்குள்ள சமூகம், எனக்குள்ள ஒரு சமூகம் மாறிக்கொண்டு வரும் என்று நினைக்கிறேன். இன்னொரு சந்தர்ப்பம் காத்திருக்கிற போது கண்டிப்பா பேசுவோம். ஆனாலும் சிறப்பு ராஜினி அவர்கள் சொன்னதை நான் உச்சரிக்கிறேன் என்றால் அண்டைய வேகம் குறைய இல்லை இன்றைக்கு உங்கள்கிட்ட. அது சிறப்பு. அந்த தைரியத்தை இன்னும் வெளியால கொட்டுங்கோ. யாமாருக்கும் குடியெல்லும், யாருக்கும் அஞ்சோம், வாய் மூட மாட்டோம், நல்ல கருத்துக்களை துணிவாய் சொல்லுவோம் என்ற ரீதியில உங்களுடைய எண்ணங்களும் செயலூக்கங்களும் இன்னும் படர வேணும் என்று உண்மையில வாழ்த்துறோம். இன்னும் ஒரு தருணத்தில் இன்னும் ஒரு குறிப்பிட்ட தலைப்புகள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் இணைந்து பேசலாம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வாணி மோகன் ஜூம்ல எட்டி பார்த்துட்டு அப்படி இருக்கிறா கொஞ்சம் மெலிஞ்சு போனா. அப்ப நான் அவன் மருந்து நோடுறா, காலையில எழும்பி ஒரு நாள் எக்ஸசைஸ் செய்யறான்னு சொல்லி அதையும் ஒரு தமாசா சொல்லி கொண்டு உண்மைதான், சிரிக்க வேணும், பேச வேணும். வாணி மோகனுக்குமே நன்மை தெரிவித்து விடுங்க. நிச்சயமா கேட்டுவேண்டா. இப்ப அவரும் மகளும் ஏதோ செய்து கொண்டிருக்காரு கீழே. அப்ப கேட்டுக்கொண்டிருப்பாரு நினைக்கிறேன். மிக்க நன்றி. சாந்தினி அவர்களும் ராஜினி அவர்களும் உற்சாகம் தந்திருந்தார்கள். டிஆர்டி உறவுகளும் பலர், உங்கள் நெடுகால உறவு, நீங்கள் நெடுகால நேயர் படைப்பாளர். நீங்க நவாஜோதி அவர்களோடும் வானிலையில் இணைந்திருந்தீங்களா சில காலம்? அப்படியா? நவாஜோதியோ அவன் நிகழ்ச்சி தான் நான் எடுத்து செய்தேன். நான் திருப்பி சரி, அங்குதான் 3வது டிஆர்டியில் தான் நீங்கள் நிகழ்ச்சி செய்தீங்க, செய்திருந்தீர்களா? சரி 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 சரி. ஓம், மிகுந்த சந்தோஷம். தொடர்ந்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நவஜோதியோட உங்களுக்கும் பாராட்டுக்கள். நன்றி உங்களுக்கு.
மிக்க நன்றி. தொடருங்கோ. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. உண்மையாக மிக மகிழ்ச்சியா இருக்கிறது என்று நீங்க பழைய திரு நடாமல் பற்றியும் ஆரம்பத்தில் சொல்லி இருந்தீர்கள். ஆமாம், பழைய எல்லா உறவுகளையும் சந்திச்சதும் ஒரு மிக்க சந்தோஷம் இன்னும் ஐயா. மேலும் ஒரு சந்தோஷத்தை தந்திருக்கும். எனக்கும் மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. ஏனென்றால் எனக்கும் கொஞ்சம் எனக்கும் உங்களோட இணைஞ்சு வெளிப்படையா பேச இணைஞ்சிருந்த பழைய உறவுகள், நடாமோகன் அவர்களின் பழைய நினைவுகள் எல்லாம் உண்மையாக மிக்க சந்தோஷமா இருந்தது. சந்தோஷமா தொடர்ந்து இருந்தது. இணைந்து கொள்வோம். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நல்ல ஆமாம். சிரிச்ச முகம், சிரிப்பாக எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருந்த கர்நாளைக்கு பிறகு இந்த கும்ல இது பண்ணி கதைச்சது அந்த சுமுர்த்தா கொண்டு வந்தீங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள். இல்ல நாங்கள் எல்லாருக்கும் சரியாக கேட்டுக்கொண்டிருந்த ஆக்கள் முழுமையாக என்று இல்ல, நாங்கள் கொஞ்சம் டென்ஷன்ல தான் இன்றைக்கு ஆரம்பித்த நாங்கள் அந்த வகையில 2 பேருமே கொஞ்சம் ஆரம்பத்துல கொஞ்சம் அப்படி தளர்ந்து விட்டது. கொஞ்சம் இது பரவாயில்லை. அது மிகவும் சந்தோஷமாக முடிவு வந்தது எனக்கு. இல்ல நீங்கள் இல்ல ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க நாங்கள் வந்த இது நிகழ்ச்சியும் சரி. இது நான் வந்து சுயநலமா கலந்து சிறப்பித்த சாந்தினி, ராஜினி அவர்களுக்கு ராஜினி மிக அவர்களுக்கு நன்றி. மிக மிக அழகாக கூறியிருந்தார்கள் உங்களை உள்வாங்கி. அதோட வாணிமோகனும் உங்களை பார்த்திருக்கிறார். டிவானி மோகனுக்கு கேட்டுக்கொண்டிருப்பார். வாழ்த்துக்கள். போன முறையும் நான் ராஜேஷ் அக்காண்டையும் தான் ராஜேஷ் அக்காவும் அவக்கும் அந்த பார்த்து அவ நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பா. கேட்டுக்கொண்டிருந்ததா அக்காவும் கூறியிருந்தார். அப்படி அக்காவோட எல்லோரு உறவுகளும் அதுல கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் எல்லோருக்கும் மிகுந்த நம்பிக்கை மிகுந்த தெரிவித்து நன்றியும் திருமதி ஜெயா பத்மநாதன் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை மீண்டும் தெரிவித்து மீண்டும் நன்றி உங்களுக்கு. நீங்கள் இதில் தொடர வேண்டும் என்று கூறி அடுத்து 706வது மகரந்த சிதறல் நிகழ்ச்சி அடுத்த வாரம் வியாழக்கிழமை இதே நேரம் 7:30 மணிக்கு லண்டன் டைம் தொடங்கும். நீங்கள் அந்த வேளையும் வந்து இனிமேல் எங்களுடைய நிகழ்ச்சியை கலந்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டி எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் திரு நடாமோகனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.